ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்று காலை திடீரென நாம் ஒரு செய்தியை பார்த்தோம். திரு தினகரன் அவர்கள் சசிகலா அவர்களை சந்திக்க பெங்களூருக்கு செல்கிறார் என்ற செய்தி. அதில் தொடங்கி அடுத்தடுத்த கட்டங்களாக டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் பெங்களூருக்கு சசிகலா அவர்களை சந்திக்க செல்ல, இங்கே அமைச்சர்கள் தலைமைச் செயலகத்தில் அவசர கூட்டங்கள் போட, அவர்கள் ஒரு தனியாக முடிவுகளை செய்தியாளர்களை சந்தித்து அறிவிக்க, அதற்கு பிறகு சசிகலா அவர்களை சந்தித்து வெளியே வந்த பிறகு திரு தினகரன் அவர்கள் 60 நாட்களுக்கு நான் அமைதியாக இருக்க போகிறேன், 60 நாட்களுக்கு பிறகு 2 அணிகளையும் இணையவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தன்னுடைய விஷயங்களை முன்னெடுக்க இருப்பதாக அவர் அங்கே அறிவிப்புகளை கொடுக்க என்று அடுத்தடுத்த கட்டங்களாக தமிழக அரசியலில் குறிப்பாக அதிமுகவில் தொடர்ந்து இன்று மேலும் பரபரப்புகள் தொடர்ந்து கொண்டே இருந்த காட்சிகளை நாம் இன்று முழுவதுமே பார்க்க முடிந்தது. திரு டிடிவி தினகரன் அவர்கள் சிறையிலிருந்து வெளிவந்ததற்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்களாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் அரங்கேற தொடங்கியிருக்கின்றன. திரு தினகரன் அவர்களுடைய இந்த வரவு என்பது, அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது யாருக்கு நெருக்கடி அடிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இன்று அமைச்சர்கள் எல்லாம் கூடி மீண்டும் நாங்கள் எடுத்த முடிவு எடுத்ததுதான், அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் அந்த குடும்பத்தினரையும் நாங்கள் கட்சிக்குள்ளும் ஆட்சிக்குள்ளும் சேர்க்க போவதே இல்லை என்று மீண்டும் ஒருமுறை இன்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு எதை காட்டுகிறது? அதே போல திரு தினகரன் அவர்கள் இன்று பெங்களூருக்கு செல்லும் போது அவருடன் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றதை பார்க்க முடிந்தது. அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிலைப்பாடு சட்டமன்றத்தில் என்னவாக இருக்க போகிறது? இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஜூன் 14ஆம் தேதி தமிழகத்துடைய சட்டமன்றம் கூட இருக்கிறது மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை நடத்துவதற்காக. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நிச்சயமாக ஒரு காரசாரமானதாக இருக்கும் என்று பல அரசியல் நோக்கர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கூட்டத்தொடரில் இந்த 3 அணிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகின்றன? 11 எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட திரு தினகரன் அவர்களை ஆதரித்து அவருடன் இன்று பெங்களூரு சென்றிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வர, இது ஆட்சிக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதா என்ற கேள்விகளும் கூட பல்வேறு ரீதியிலாக எழுந்திருக்கின்றன. திரு தினகரன் அவர்களுடைய வரவும் அடுத்த அரசியல் மாற்றங்களும் என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் இது பற்றி விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். விவாதத்தில் நம்மிடையே சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு காசி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போல அதிமுகவின் திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய திரு மாத்ருபூதம் அவர்கள் இங்கே இணைந்திருக்கிறார்கள். அதே போல அதிமுக அம்மா அணியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய திரு முருகுமாறன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அதே போல திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடிய திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் செய்தி தொடர்பாளர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் நம்மிடையே இணைய இருக்கிறார்கள். I want to start with Mr. முருகுமாறன். நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க. தற்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய நிலையில இருக்கிறீங்க. இன்னைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய தரப்புல முக்கியமா எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி, அந்த குடும்பத்தோட நாங்க எந்த தொடர்பும் வச்சுக்கொள்ள போறதில்ல, நாங்க அவங்களை கட்சியை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு முக்கியமான காரணமா என்ன கருதப்பட்டது அப்படின்னா, அவர்களை நீக்கிவிட்ட பிறகு இந்த 2 அணிகளும் இணைந்து விடும், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிவிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. 45 நாள் ஆகுது, கிட்டத்தட்ட 1 மாசமா நான் சென்னையிலேயே இல்ல, ஜெயில இருந்திருக்கிறேன், நான் பார்த்தா 2 அணிகளும் இணைஞ்சிருக்கும்னு நினைச்சேன், ஏன் இன்னும் இணையல அப்படின்னு கேட்கிறாரு திரு தினகரன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 32 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் ஆளக்கூடிய வாய்ப்பை தமிழக மக்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை நம்பி தந்தார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 32 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக மக்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்குத்தான் மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை தந்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் சதுரங்கங்களில் தமிழகத்தின் முதலமைச்சராக ஆகக்கூடிய வாய்ப்பை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் திரு எடப்பாடி அவர்களை உருவாக்கி தந்தார்கள். அந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கழகத்தினருக்கும் இருக்கின்றது. கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கழகத்தின் பொதுச் செயலாளரை சந்திப்பதற்கான வாய்ப்பினை இன்றைக்கு பெற்றிருக்கிறார். சந்தித்ததற்கு பின்னால் அவர் 60 நாட்கள் நான் மௌனமாக இருக்கப் போகிறேன், 60 நாட்களுக்கு பிறகு இணையாவிட்டால் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய தலைமையில்
ஏன் இணையலங்கிறது தான் கேள்வி. திரு முருகுமாறன் 60 நாள் அவர் இப்போ சொல்லியிருக்கிறாரு, கடந்த 45 நாளா ஏன் இணையலங்கிறது தான் இப்ப கேள்வி. இல்லை, இணையவருக்கான சூழ்நிலைகள் வர வேண்டும், ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பினை பெற வேண்டும். ரெண்டு தரப்புலையும் குழு அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனா அந்த குழுக்கள் சந்திக்கவே இல்லை 45 நாளா. ஆமா, சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும். இந்த அடுத்த 60 நாளுக்குள்ள வந்துருமா? கட்டாயம் வரும். கட்டாயம் சந்திச்சு பேசுவாங்க, சுமூகமா இணையக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இணைந்தால்தான் நாம் அந்த சிகரத்திற்கு, அந்த உயரத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்ல முடியும். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கூட ஜே என்கின்ற பிரிந்திருக்கின்ற 2 அணிகளையும் ஒன்றாக்கிய பிறகுதான் அவர் ஒரு சிகரத்திற்கு அவரால் செல்ல முடிந்தது. இன்றைக்கு அவர் இல்லாத சூழ்நிலையில் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 அணிகளாக பிரிவுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 அணிகளும் ஒன்றாக இணைந்தால்தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விரும்பிய ஆட்சியை தமிழக மக்களுக்கு தர முடியும். கடந்த 40 நாட்களுக்கு பிறகு சமீபத்தில் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தில் பேசும்போதும் சொல்றாரு, இணைப்பு என்ற ஒரு பொய்யை சொல்லி அதை மெய்யாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், தொண்டர்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள், இந்த இணைப்புங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பகிரங்கமா சொல்றாரு. இதற்கு பிறகு அந்த இணைப்புங்கிறது சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயம் அதிமுகவுடைய தொண்டர்கள் இணைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அடித்தளத்தில் இருக்கக்கூடிய கிளைக்கழக, ஊராட்சி கழக, ஒன்றிய கழக, நகரக்கழக, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், இயக்கத்தினுடைய நலம் விரும்பிகள், இந்த இயக்கம் ஒன்றுபட்டால் தான் தமிழக மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். நிச்சயமாக இந்த இயக்கம் ஒன்றுபடும். ஒன்றுபட்டால் தான் அவர்களை கூட சில வெல்ல முடியும். இன்றைக்கு ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மட்டும் தனித்து வெற்றியை பெற்றுவிட முடியாது. 2 அணிகளும் 2ஆக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாக கலந்து இணைந்தால்தான் அவர்களாலும் கூட அரசியலில் வெற்றி பெற முடியும். அவர்களால் நாட்கள்ல கடந்த 45 நாட்கள் நடக்காத சம்பவங்கள் அடுத்த 60 நாட்கள் நடந்துரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க. இந்த இணைப்பு சாத்தியமாகி ஒருங்கிணைந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்க போது. சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஓபிஎஸ் அவர்களுடைய அணியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு வருவார்கள். அவர்கள் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எதிரணியில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அவர்களுக்கு தெரியும். மாண்புமிகு அம்மா அவர்கள் அமைத்து தந்த அந்த ஆட்சியினுடைய மகத்துவம் அவர்களுக்கு புரியும். எனவே அம்மா அவருடைய கொள்கையை இன்றைக்கு மக்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்து சென்று தமிழகம் வெற்றி பாதைக்கு செல்ல வேண்டுமானால் நாம் இணைய வேண்டும் என்கின்ற உந்து சக்தியாக இந்த 60 நாட்களிலே சட்டமன்ற கூட்டத்தொடர் அவர்களுக்கு நிச்சயமாக அமையும். ஓகே, ரைட். நான் திரு மாத்ருபூதம் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அதே கேள்விதான் கிட்டத்தட்ட உங்களுக்கும். உங்க இணையனும் 2 அணிகளும் அப்படின்னு சொல்லி தான் அமைச்சர்கள் அனைவரும் கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த குடும்பத்தை நீக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பேனர் எல்லாம் அகற்றுறாங்க, எல்லா விஷயங்களையும் செய்யறாங்க. ஆனாலும் இந்த இணைப்பு கிட்டத்தட்ட 1.5 மாசமா 2 மாசம் ஆக போது கிட்டத்தட்ட சாத்தியமாகாமலே இருக்கிறது. என்ன காரணம்? வெரி சிம்பிள் லாஜிக். எப்படின்னா 2 பாயிண்ட் தான் திரு ஓபிஎஸ் சொல்லியிருந்திருக்காரு. ஒன்று, தினகரன் சசிகலா அந்த கட்சியிலிருந்தும் ஆட்சி எதுலையுமே இருக்கக்கூடாது. 2வது, என்கொயரி வைக்கணும் ஜெயலலிதா மேடம் வருது. இந்த 2த்துக்கு பதில் சொல்லாம எதோ பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட கடந்த 1 மாசமா கட்சியும் ஆட்சியும் தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களோட சேர்ந்து இயங்கிட்டு இருக்குதா? அப்படி இல்ல. தினகரன் லாஸ்ட் 1 மாசமா தினகரன் அவர்கள் சிறையில் இருக்கிறாரு, சசிகலா அவர்கள் சிறையில் இருக்காங்க. கட்சி ஆட்சி நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க சொன்னது மாதிரியே அவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. வெளியில வரலையே அவங்க. கட்சியில இருந்து ஃபார்மல் ரெசிக்னேஷன் கொடுக்கவே இல்லையே. அது அவங்க தானங்க கொடுக்கணும். இவங்க எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியும்? யார் இவங்க? திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கூட தினகரன் அவர்கள் என்ன சொல்றாரு? இன்னைக்கும் கூட தினகரன் அவர்கள் என்ன சொல்றாரு? ஜெயக்குமார் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் அதிகாரம் எல்லாம் கிடையாது, அவர் என்ன நீக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுதான் உங்க கட்சியோட விதி இல்லையா? அப்போ திரு எடப்பாடி அவர்களோ திரு ஜெயக்குமார் அவர்களோ அவங்க 2 பேரும் நீக்க முடியாது, ஒதுக்கிதான் வைக்க முடியும். அதை அவங்க செஞ்சிருக்காங்க. இல்ல நீக்க முடியாதுன்னா நீக்க முடியும். எப்படி பண்ணணும்னா இவங்க போய் சப்மிட் பண்ணணும். முன்னாடி கொடுத்ததுல இருந்து வித்ரா பண்ணிக்கிறேன் சப்மிட் பண்ணா நீக்கலாம். என்ன தப்பு இல்ல. இவங்க தானே அப்பாயின்ட் பண்ணது, இவங்களே போய் சப்மிட் பண்ணலாமே வேண்டான்னு. அந்த ஒரு ஸ்டெபன் முடிவு எடுக்கவே இல்லை இபிஎஸ் இதுல யாருமே எடுக்கல. சொல்லிட்டே இருந்தாங்க இது மாதிரி நாங்க நீக்க போறோம். அதை விட்டுட்டு மத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசியிருந்தாங்க. அந்த பாயிண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ். ஓகே, திரு முருகுமாறன் நீங்க குறுக்கிட விரும்புறீங்க, ரொம்ப சுருக்கமா. நம்ம கழகத்தினுடைய பொதுக்குழு கூடிதான் பொதுச் செயலாளர்களையும் துணை பொதுச் செயலாளர்களையும் நீக்க முடியும்.
துணை பொதுச்செயலாளர் அவர்களை இப்போது பொதுக்குழுவாலே அது நீக்க முடியுமான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு திரு முருகுமாறன். உங்களுடைய கட்சியோட கான்ஸ்டிடியூஷன் படி, உங்களோட கட்சியோட கான்ஸ்டிடியூஷன் படி, உங்களோட கட்சியோட சட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளரை நீக்குவதற்கான அதிகாரம் யாருக்குமே இருக்கிறதா எனக்கு தெரியல. அவங்களே முன் வந்து ராஜினாமா பண்ணாதான் உண்டு. அடிப்படை உறுப்பினர்களை கொண்டு தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் கழகத்தினுடைய விதி. ஆமா. ஆனால் மாண்புமிகு நம்முடைய சின்னம்மா அவர்களை கழகத்துடைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுத்து இன்றைக்கு பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறார். எனவே அவரே மனம் விரும்பி கூட இந்த இயக்கத்தின் நலன் கருதி கூட தன்னுடைய இயக்கத்தினுடைய பாதுகாப்புக்காக தான் வகிக்கக்கூடிய பதவியை மற்றவர்களுக்கு வழங்கலாம். அதற்கு அவர் முன்வரலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுக்குழு வாய்ப்பு இருந்திருந்தா அவங்க இதுக்கு முன்னாடி அதை செஞ்சிருக்க மாட்டாங்களா? ஒதுக்கி வைக்கிறேன்னு எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து நீங்க எல்லாம் முடிவெடுத்து அறிவிக்கிறீங்க. நான் ஒதுங்கி இருக்கிறேன்னு திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு. ஆனாலும் கூட ரெண்டு பேருமே பதவியை ராஜினாமா பண்ணலையே. இல்ல, ஒரு பொதுச் செயலாளரை நாம் நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான கால அவகாசங்கள் கூட அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம். எனவே நம்முடைய பொதுச் செயலாளர்கள் சிந்தித்து இந்த இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கும் இந்த இயக்கத்திற்கு இருக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடிய ஒரு தலைமையை தேடக்கூடிய காலமாக கூட இதை நீங்கள் கருதலாம். ஓகே, புரிஞ்சுக்கிட்ட திரு முருகுமாறன். ஒன்று சொல்றேன், அதாவது பொதுச் செயலாளர் சசிகலா அப்பாயின்ட் பண்ணது கூட அஃபிஷியேட்டிங் தான், அதாவது ஈக்குவலண்ட் அஃபிஷியேட்டிங் தான், நிரந்தர பொதுச் செயலாளர். அடுத்தது எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி அதுலேருந்து தான் எடுக்கணும். அவங்களே ஒத்துண்டாங்க அந்த இது பண்ணும்போது. இவங்க என்ன பண்ணிருக்கணும், எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண வேண்டிய எல்லா ப்ராசஸையும் பண்ணிருக்கலாம் தாராளமாக. அதுல யாருமே தடுத்திருக்க முடியாது. அப்படி பண்ணி திருப்பி அந்த சமயத்தில் கொண்டுடலாம். அது ஒரு வழி இருக்கு. அதை பண்ணி ஏன் பண்ணல? டெம்பரரி தான் இது. ஹானஸ்ட்லி அவங்க வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் திண்டுக்கல் கூட்டத்தில் என்னோட நினைவு ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு, திரு ஒரு அமைச்சர் வந்து எனக்காக நிதி அமைச்சர் பதவியை விட்டு கொடுக்கிறார். என்ன ஒரு திமிர், என்ன ஒரு ஆணவம். ஜெயலலிதா அவர்களால் 2 முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவன் நான், எனக்கு விட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா, அப்போ அங்க பதவி பிரச்சனை, யார் முதலமைச்சர்ன்ற பிரச்சனை, யார் அமைச்சர்ன்ற பிரச்சனை, இதெல்லாம் இந்த இணைப்பு பேச்சுவார்த்தையில இருந்திருக்குதுங்கிறத மறுக்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எதனால பன்னீர்செல்வம் எதனால அவர் சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடும்போது சும்மா இருக்க முடியும்? அவர் ஒரு நல்ல இடத்துல சொல்லிருக்கலாம் இல்லையா? நல்ல இடத்துல சொல்றவர் எப்படிமா சொல்லிருக்காரு? கிடையாது, நல்ல இடத்துல நிதி அமைச்சர் பதவியை நான் விட தயாரா இருக்கேங்க இந்த கட்சிக்காகன்னு ஒருத்தர் சொல்றது அது வந்து அப்படின்னா என்ன சொல்ற வர்றாருன்னா, அவரு சொல்லும்போது இவருக்கு நிதியமைச்சர் பதவி தான் உண்டு. அதுக்கு நான் இவர் பதவியே கேட்காத போது அவர் என்ன நிதியமைச்சர் பதவி தரேன்னு சொல்றது? இவர் கேட்கவே இல்லை பதவி இல்ல. அப்போ இணைப்புன்னு ஒண்ணு நடந்ததுக்கு பிறகு திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எந்த பதவியும் கிடையாது. அப்படிதான்? அப்படி கிடையாது. இல்ல இல்ல, எல்லாரும் சேர்ந்து எடுத்தா 122 எம்எல்ஏவும் வந்து பன்னீர்செல்வம் ஐயா தான் சீஃப் மினிஸ்டர் கொடுத்தானோ. அததான் நாங்க எதிர்பார்த்தோம். அவர் விரும்பல. கண்டிப்பாக திரு செம்மலை அவர்கள் சொல்றாரு, கட்சியும் ஆட்சியும் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் நடந்தால்தான் இணைப்புன்னு. அப்ப அது பதவிக்கான பிரச்சனை இல்லாம இல்ல இல்ல இல்ல, கட்சி பொதுச் செயலாளர் பதவி தான் ஃபர்ஸ்ட் பன்னீர்செல்வம் கிடையாது. முதலமைச்சர் பத்தி பேசவே இல்லை. ஆனால் அந்த 122 எம்எல்ஏவும் வந்து டைரக்டா சப்போர்ட் பண்ணா நேச்சுரலி இவர் தான் சிஎம் ஆவாரு. ஆக மொத்தம் பதவிகள் சார்ந்த பிரச்சனை. பதவிகள்ன்றது செகண்டரி. 122 எம்எல்ஏக்கள் திரு பழனிசாமி அவர்கள் தானங்க சப்போர்ட் பண்றாங்க. இப்ப பண்றாங்க. ஏன் ஏற்க மாட்டேன்றீங்க? அப்படி கிடையாது. அந்த ரெண்டு கண்டிஷன் சரி அந்த சொன்னீங்க, பெரும்பான்மை சட்டமன்ற இப்போ கூட ஏத்துக்கறாங்க. ரெண்டு கண்டிஷன் பண்ண சொல்லுங்க, தாராளமா எடுத்துறோம். தினகரன் சசிகலா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும் கேட்கவே மாட்டார். திரு பழனிசாமி அவர்களே முதலமைச்சரா சொல்றாங்க. நீங்க கேட்டீங்க இப்ப அவர் பழனிசாமி கண்டிப்பா அந்த ரெண்டு கண்டிஷன் அவங்க எஸ்னா இவர் கேட்க மாட்டார். கண்டிப்பா அந்த ரெண்டு கண்டிஷன் அவங்களால பண்ண முடியுமா பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட். அது பண்ணா சரி. ஓகே, நான் சாமானியராக இருக்கக்கூடிய திரு காசி அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை சுருக்கமா பெற விரும்புறேன். இன்னைக்கு திரு தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, இன்னும் 60 நாளைக்கு நான் அமைதியா இருக்க போறேன், 2 அணிகளும் இணையறாங்களா இல்லையான்றதெல்லாம் பார்க்க போறேன், அதுக்கு பிறகு என்னுடைய முதற்கட்ட செயல்பாடு அப்படின்னு. அடுத்த 60 நாட்களுக்குள்ள இந்த 2 அணிகளும் இணைஞ்சிரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு சாமானியரா உங்களுடைய பார்வை. இல்ல, இவங்களுடைய விவாதங்கள் டெய்லி வந்து அறிக்கைகள் பார்த்தீங்கன்னா மக்களை குழப்புற மாதிரி தான் இருக்காத, ஒரு வெளிப்படையா ஒரு கட்சியை வந்து வழிநடத்துற மாதிரி தெரியல. ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய பதவிகளுக்கும் அவங்களுடைய செயல்படுத்தக்கூடிய அதிகாரத்துக்கு தான் சண்டை போடுறாங்களே தவிர, ஒரு இத்தனை கோடி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து ஒரு மன்றத்தில் வந்து செயல்படாமல் தடுக்கிற செயலாக தான் பண்ணுறத பார்க்க முடியுது. ஏன்டா இவங்க நாளொரு பொழுது ஒவ்வொரு அறிக்கை விடுறாங்க. இப்போ தம்பிதுரை எடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்கிறாரு, ஆட்சியும் தலைமையும் வெவ்வேறு இடத்துல இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லி இப்போ சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, ஆட்சியும் தலைமையும் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி சசிகலா இருக்கும்போது சொன்னாங்க. இப்போ சசிகலா வந்து ஜெயிலில் இருக்கும்போது இப்போ நேற்று மாற்றி சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி பேசி மக்களை குழப்பத்தை தான் உள்ளாக்குறாங்க தவிர ஓட்டு போட்ட மக்களுக்கு இவங்க சர்வீஸ் பண்ணுறது மாதிரி தெரியல. 6 மாதங்களாக வந்து தினம் ஒரு பொழுது
ஒவ்வொரு அறிக்கையும் கொடுத்து மக்களை குழப்பறாங்க தவிர இந்த ரெண்டு அணியும் இதுக்கு மேலே இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அடுத்து இப்போ தினகரன் வந்து அவர்கள் வந்து 60 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அடுத்த 2 மாசத்துல ரெண்டு அணியும் இணைஞ்சு ஒரு அதிமுகன்னு ஒரு ஒருங்கிணைந்த கட்சி உருவாகும்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, இவங்களுடைய சடுகுடு ஆட்டம் வந்து இப்படி தொடரத்தான் செய்யுமே தவிர இணையறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அவங்க அதிகாரத்துக்கு தான் சண்டை போறாங்க. ஆனா மக்கள் மத்தியில் எங்களுக்கு எந்த கமிட்மெண்ட் கிடையாது, விட்டு கொடுத்தா நாங்க போற மாதிரி சொல்றாங்க தவிர அப்படி இருந்தா நேரம் முடிஞ்சிருக்குமே. ரைட், ஓகே. காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த விஷயத்தை நான் கொண்டு போக விரும்புகிறேன். 3 வெவ்வேறு கருத்துக்கள் வந்து திரு தினகரன் அவர்கள் ஒரு பக்கம் கருத்து சொல்ல, அமைச்சர்கள் வந்து ஒரு பக்கம் கருத்து சொல்ல, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய நிலையில இது போன்ற இன்றைய நகர்வுகள் அனைத்தையும் வந்து கவனிச்சிருப்பீங்க. ஒரு எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ஒரு முக்கிய நபரா அடுத்த இந்த நகர்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை திரு பீட்டர். திரு தினகரன் அவர்கள் இன்னைக்கு வந்து சொல்லி இருக்கிற கருத்துக்கள் வந்து ஒரு ஆங்கிலத்திலே ஒரு அருமையான ஒரு பழமொழி சொல்வார்கள், த எலஃபண்ட் இன் த ரூம். அதாவது ஒரு யானை வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்திருக்கிறது. இப்பொழுது யானை வந்து நான் சும்மா தான் இருக்க போறேன், நான் ஒன்றும் செய்யலைன்னு சொன்னா கூட அதற்கு வந்து யாரையும் தாக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட இல்லாட்ட கூட அது நகர்ந்தாலே அந்த வீட்டிலே நிச்சயமாக பெரிய டேமேஜஸ் வரும். அதனால திரு தினகரன் அவர்கள் இன்னைக்கு செய்திருக்கிற அந்த சொல்லி இருக்கிற வார்த்தைகள் வந்து அதுவும் மைத்ரேயன் சொன்ன வார்த்தைகளையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிள் கவர்மெண்டா இருக்குது. ஒரு கவர்மெண்ட் வந்து ஆன் வென்டிலேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இதை சொல்ல முடியும். இந்த சிச்சுவேஷன் வந்து கரெக்டா சொல்ல போறதா இருந்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ஆன் வென்டிலேட்டர். பட் இது கவர்மெண்ட் இதுவரைக்கும் தற்போதைய நிலை வரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கான பாதிப்பு வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு யாருமே நான் இந்த அரசை ஆதரிக்கல அப்படின்னு திரு தினகரன் அவர்களோ கூட யாருமே சொல்லல. அவரும் இன்ஃபேக்ட் இந்த அரசாங்கம் நல்லா செயல்படுது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் பேட்டியில. கட்சிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், கவர்மெண்ட்டை பாதிக்கும் நினைக்கிறீங்களா? அதாவது இந்த இன்ஸ்டெபிலிட்டின்னு சொன்னா கவர்மெண்ட் வந்து இஸ் நாட் ஃபங்க்ஷனிங். நீங்க அதைத்தான் நீங்க முக்கியமா பார்க்கணும். இன்னைக்கு அமைச்சர்கள் 20 பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. போய் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கு என்ன தகவல் போகிறது? ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறந்திருக்கணும். இன்னைக்கு வந்து விவசாயிகள் வந்து பஞ்சத்துல வாடுகிற விவசாயிகள் மாடுகளை விற்று கூட வயிறு பிழைக்க முடியவில்லை. இந்த நீட் எக்ஸாம் எழுதிட்டு மருத்துவ கல்லூரியில் எப்படி அனுமதி என்று மாணவர்களுக்கு தெரியல. அரசாங்க ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. சென்னை குடிநீர் வந்து இன்னும் வந்து 30 நாளைக்கு கூட இல்ல அப்படின்னு, அதாவது கல்குவாரியில் இருக்கிற தண்ணி எடுத்து தான் 30 நாள் கொடுக்கணும். இந்த சூழ்நிலையில இந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு எப்படி வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து அசம்பிளி வந்து 17ஆம் தேதி அசம்பிளி மணி பில் வந்து ஒரு நாள் ஒரு பில் ஒரு டிமாண்ட் தோத்துட்டா கவர்மெண்ட் ரிசைன் பண்ணணும். அதிகாரிகள் யாரிடம் இருந்து உத்தரவுகளை பெறுவார்கள்? அந்த அதிகாரிகளுக்கு வந்து இந்த அமைச்சர் நாளைக்கு இருப்பாரா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னா அவருக்கு கீழே அந்த அதிகாரி எப்படி வேலை பார்ப்பார்கள்? இதை போன்ற முடிவுகள் எப்படி எடுக்கப்படும்? இந்த சூழ்நிலையில நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அரசாங்கத்துக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, அரசாங்கம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மக்கள் அல்டிமேட் சஃபரர்ஸ் ஆர் பீப்புள். ரைட், ஓகே. சோ இந்த அரசாங்கத்தோட கடைசில வந்து இவ்வளவு முக்கியமான அரசாங்கத்தோட ஃபோக்கஸ் வந்து நிர்வாகத்துல இல்லன்ற குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க. நம்ம திரும்ப அத பத்தி பேசுவோம். அத பற்றிய கேள்வி நம்ம ஆளுங்கட்சி நோக்கி எழுப்பு. நிர்வாகத்துல இல்ல, டோட்டலி நிர்வாகம் வந்து பிரேக் டவுன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரேக் டவுன். ரைட், அந்த கேள்வியை நம்ம எழுப்புவோம். நான் திரு நாஞ்சல் சம்பத் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். திரு தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர் இருக்கக்கூடியவர். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். உங்களுடன் தான் கேள்வி முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு திரு தினகரன் அவர்கள் வந்து பெங்களூரு செல்லும் போது கிட்டத்தட்ட 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடன் சென்றிருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள்ல நம்ம பார்க்க முடிகிறது. இந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்களும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் திரு பழனிசாமி அவர்களுடைய தற்போதைய அரசை அப்படியே ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆதரிக்கிறார்கள். இப்போ ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஊனம் வந்துவிடக்கூடாது, ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஊனம் வந்துவிடக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அப்போ இந்த வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஜூன் 14 தொடங்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல திரு பீட்டர் அவர்கள் அச்சப்படுவது போன்றோ இல்ல மற்றவர்கள் தொடர்ந்து ஊடகங்கள்ல அரசியல் விமர்சகர்கள் சொல்லி வருவது போன்றோ ஆட்சிக்கான ஆபத்து அப்படிங்கிறது வந்து இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இதுல வந்து ஒவ்வொரு துறை வாரியான இதை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது, ஒவ்வொன்றுத்திலையும் வெட்டு தீர்மானங்கள் வர வேண்டி இருக்கிறது, ஒவ்வொரு வெட்டு தீர்மானங்களையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டியிருக்கும். ஸோ இது போன்ற விஷயங்கள்ல ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு உத்தரவாதமா எடுத்துக்கலாமா?
ஆமா, ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வராது. ரைட். எங்களால் இந்த ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வராது. இந்த ஜெயக்குமார் போன்ற பொறுப்பற்ற அமைச்சர்கள் வாய் பேசாமல் இருந்தாலே போதுமானது. இன்னைக்கு திரு தினகரன் அவர்கள் 60 நாட்கள் அவகாசம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 60 நாட்கள்ல அடுத்த கட்டமா 2 அணிகளும் நகர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அமைச்சர்கள்லாம் முடிவெடுத்து இங்க ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள்னு இவங்களுடைய குடும்பத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. திரு தினகரன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு ஓகே நாங்க ஒதுங்கி இருக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. இன்னைக்கு ஏன் திரும்ப 60 நாட்கள் அவகாசம் அப்படிங்கிற கெடுவெல்லாம் வருது? ஒதுங்கி இருக்கிறேன் அப்படின்னு தானே அறிவிச்சிருக்கிறாரு. கட்டளை புரியல. இது பொதுச் செயலாளருடைய கட்டளை. 60 நாள் அவகாசம் கொடுங்க, 2 தரப்பும் இணக்கமாக பேசி வருகிறார்களா என்று பார்ப்போம், அதற்கு பிறகு அடுத்த நகர்வை தொடங்கலான்னு சொல்லியிருக்காங்க. சின்னம்மாவையும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனையும் விலக்கி வைக்க வேண்டும் என்கிற நிபந்தனையை ஏற்க முடியாது, ஒரு காலம் ஏற்க முடியாது. இந்த நிபந்தனையை அவர்கள் வைக்கிறவரை அவர்களுக்குத்தான் ஆபத்தை தவிர எங்களுக்கு ஆபத்து இல்லை. திரு தினகரன் அவர்களே அதை ஏற்றாரு. கடந்த ஏப்ரல் மாதம் இதே விஷயத்தை அவங்க சொன்னப்போ, இதே திரு ஜெயக்குமார் அவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் இந்த குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னப்போ ஓகே சொல்லிருந்தா நானே ஒதுங்கி இருப்பேனே அப்படின்னு திரு தினகரன் அவர்கள் சொன்னாரு. இன்னைக்கும் திரு ஜெயக்குமார் அவர்கள் அதே விஷயத்தை தான் சொல்றாரு. ஆனா திரு தினகரன் அவர்கள் இன்னைக்கு அந்த அதிகாரம் எல்லாம் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு இல்லைன்னு சொல்றாரு. அன்னைக்கு சொன்னதுக்கும் இன்னைக்கு சொன்னதுக்கும் ஒரு முரண்பாடு தெரியலையா? ஆமா, விலகி இருக்கிறேன்னு தான் சொன்னாரே தவிர பொறுப்பை தட்டி கழிக்கவில்லை. துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை அவர் நிர்வகிக்கத்தான் செய்கிறார். ஆட்சிக்கும் கட்சிக்கும் என்னால் எந்த ஆபத்து வந்துவிடக் கூடாது என்கின்ற கடமை உணர்ச்சியும் எச்சரிக்கை உணர்வும் அவருக்கு இருந்தது. ஆனால் அதை காப்பாற்றுகிற விதத்தில் இந்த அமைச்சர்கள் நடந்து கொள்ளவில்லை. ஓ பன்னீர்செல்வம் அணியின் சார்பில் இன்றைக்கு கூட மைத்ரேயன் காஞ்சிபுரத்தில் இந்த வருடத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும் என்கிறார். அப்படி என்றால் இவர்களை யாரோ இயக்குகிறார்கள் என்பது வெள்ளிடை மலையாக விளங்குகிறது. அதை அவர்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஆகவே இவர்கள் கைகாட்டிகள், இவர்கள் ஆட்காட்டிகள். ஆட்காட்டிகளினுடைய உளறலை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். மக்களும் தொண்டர்களும் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை நாடு சுற்றி வருகிற நான் நாளும் பார்க்கிறேன். இந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு அங்க பெங்களூருக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது. இந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாண்டி உங்களுக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் சொல்றீங்களா? ஆமா இருக்காங்க. ஏற்கனவே டெல்லியில 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் பார்த்திருக்காங்க. ஓகே. இன்னைக்கு ஜெயக்குமாருக்கு பக்கத்தில் இருக்கிற அமைச்சர்களே 18 பேர் எங்க பக்கம் தான் இருக்காங்க. 18 அமைச்சர்கள் ஜெயக்குமாரை ஒரு கருவி, ஆமா ஜெயக்குமாரை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். ஜெயக்குமார் ஒரு கருவியாக மாறி போனார். அவர் யாருக்கு எடுபடி என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அவர் யாருடைய காலடியிலே விழுந்து கிடக்கிறார் என்பதை சொல்ல வேண்டும். இல்ல யார் திரு ஜெயக்குமார் அவர்களை பயன்படுத்துறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அத அவர் தான் சொல்லணும். இல்லைன்னா அவர் ஏன் இப்படி பேசுறாரு? பேச வேண்டிய அவசியம் என்ன? அரசு நிர்வாகம் முறையாக போய் கொண்டிருக்கிறது. இப்படி பொறுப்பற்ற தருணத்தில் அவர் ஏன் பேசுகிறார்? அவரை யாரோ இயக்குகிறார்கள். இல்ல அந்த யாரோங்கிறது யாரு? நீங்க இயக்குறாங்கன்னு சொல்றீங்க, யாருன்னு சொல்லிடலாமே. ஏன் சொல்லணும்? நான் ஏன் சொல்லணும்? ஊருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். அப்ப 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 அமைச்சர்களுடைய ஆதரவு திரு தினகரன் அவர்களுக்கு இருக்கிறது உங்களுடைய கூற்றுப்படி இருக்கிறது. ரைட். ஆனால் ஆட்சிக்கு எந்த பாதகமும் வராது. ஆட்சிக்கு எந்த பாதகமும் வரக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவா இருக்கோம். நாங்கள் பொறுப்புணர்வோடு இருக்கிறோம். சின்னம்மாவையும் டிடிவி தினகரனையும் விலக்கி வைக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்ல சொல்ல இவர்களுக்கு ஆபத்து வரும் என்றும் நான் எச்சரிக்கிறேன். ரைட்.
நான் திரு முருகுமாறன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போக நினைக்கிறேன். இப்போ 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க பெங்களூருக்கு சென்றிருந்தாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. தற்போது திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய கூற்றுப்படி 18 அமைச்சர்களை கூட திரு தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணியை சேர்ந்த திரு மைத்ரேயன் அவர்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் சட்டமன்ற தேர்தல் உறுதியாக வரும் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு ஆட்சிக்கான ஸ்டெபிலிட்டி சார்ந்த அந்த ஸ்திரத்தன்மை சார்ந்த கேள்விகள் குழப்பங்கள் எழுந்திருக்குது அப்படின்னா மறுப்பீங்களா? ஆட்சிக்கான ஸ்திரத்தன்மை குலைகின்ற வகையில் எந்த விதமான நடவடிக்கையும் தமிழகத்தில் இப்போது இல்லை. இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் அமையப்பெற்ற இந்த பொற்கால ஆட்சியை இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக்கிய பெருமை நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் உண்டு. எனவே இந்த 11 நபர்கள் என்பவர்கள் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு தூண்களாக இருந்தவர்கள், உதவிகரமாக இருந்தவர்கள். இன்னமும் இருக்கிறார்களாங்கிறதா கேள்வி. துணை பொதுச்செயலாளர் அவர்கள் துணை பொதுச்செயலாளர் என்கிற முறையிலே சந்தித்திருக்கலாம், அல்லது பொதுச்செயலாளர் சந்திக்க வேண்டும் என்கின்ற வகையிலே போய் சந்தித்திருக்கலாமே தவிர அவர்களும் இன்றைக்கு எங்களோடு தான் இருக்கிறார்கள். எங்கள் சகோதரர்களால் எந்த பாதிப்பும் எங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பில்லை. திரு ஜெயக்குமார் அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு, எங்களோட கட்சியோட எந்த கிளை செயலாளர்களோ இல்ல நகர செயலாளர்களோ யாருமே இந்த அவர்களுடைய குடும்பத்தோட எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு. ஆனா 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க நிக்கிறாங்க. இல்ல, ஒரு அமைச்சரவையினுடைய முடிவெடுத்து அமைச்சரவையில் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவினுடைய சாராம்சங்களை நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது அவருடைய சுய கருத்தாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பது என்பது அவர்கள் நன்றி உணர்வின் அடிப்படையில், அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையில் துணை பொதுச் செயலாளர் மூலம் பல்வேறு பலன்களை அவர்கள் பெற்றிருக்கலாம். அந்த விதத்தின் மூலம் அவர்களை நாம் சந்திக்க வேண்டும் என்கின்ற சந்தித்திருப்பார்களை தவிர இந்த அரசாங்கம் என்பது துணை பொதுச் செயலாளர் அவர்களால் உள்ளடக்கப்பட்ட நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசுதானை தவிர அவங்க இல்லாம அவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாம தான் இந்த அரசாங்கம் நடக்குது அப்படின்னு எல்லா அமைச்சர்களும் சொல்றாங்க. எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளர் கூட அவங்களோட தொடர்பு கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்புல இருக்கிறாங்க. அப்போ ஒண்ணு இவர்கள் நீங்கள் எடுத்த முடிவை அவர்கள் ஏற்கவில்லைன்னு பொருள் புரிஞ்சுக்கணுமா, அல்லது இல்ல கட்சியில மீண்டும் ஒரு பிளவு இல்ல பிளவும் இல்லை, அது பிளவு இல்லை. அந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு துணை பொதுச்செயலாளர் என்கிற முறையிலே அவரை போய் சந்தித்திருக்கலாம். அவருக்கு ஒரு துன்பம் வந்திருந்த நேரத்திலே ஒரு நல்ல நண்பன் ஒரு துன்பம் வருகின்ற பொழுது அவர்களை போய் சந்திப்பது என்பது ஒரு மனித நேயம். அந்த அடிப்படையில் இவர்களுக்கு துன்பம் வந்த போது அவர்கள் தாங்குகிற கரமாக துணை பொதுச்செயலாளர் இருந்திருக்கலாம். எனவே இன்றைக்கு அவர் துன்பத்தை தாங்கி இருக்கிற சூழ்நிலையில் நாம் சந்திக்க வேண்டும் என்ற நன்றி உணர்வோடு அவர் சென்றிருப்பார்களே தவிர இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும், இந்த ஆட்சியை சீர்குலைக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு ஒருபொழுதும் வராது. அவர்கள் 11 நபர்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஆட்சி தான் இன்றைக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதே போன்றதான் இன்னொரு 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. பிறகு திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையில் அவங்க விலகினாங்க அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது. அதனாலதான் இது போன்ற கேள்விகள் எழுது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். நான் திரு மாத்ருபூதம் அவர்களுடைய சுருக்கமான பார்வையை கேட்க விரும்புகிறேன். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு, எங்களால இந்த ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் எந்த காரணத்தை கொண்டும் வராது அப்படின்னு சொல்லி. இப்ப நாளைக்கு சட்டமன்றத்தில் திரு பழனிசாமி அவர்களுடைய அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடி என்று சொன்னால் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆட்சியை ஆதரிப்பார்களா? நெருக்கடி யாரால வரும் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நெருக்கடின்றது எதிர்கட்சியால வரும். எதிர்கட்சின்னு ஒன்று, உள்கட்சி அவங்களுக்குள்ளே. இப்போ உதாரணத்துக்கு சொல்ற பிரகாரம் தினகரன் இவ்வளோ சப்போர்ட் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தினகரன் இபிஎஸ் அவங்களுக்குள்ளே தான் நல்ல நெருக்கடி நிறைய நடக்க போகிறது. இன்னொரு 2-3 மாதம் பார்க்கலாம். நீங்கள் நிறைய நடக்கும். அதில் இந்த ஆட்சிக்கு எங்களால பாதிப்பு வராதுன்னு நீங்க சொன்னீங்களே, ஆட்சிக்கு நெருக்கடி வந்தா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியை காப்பாற்றுவாங்களான்னு கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் அங்கேருந்து தானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். அவங்க நெருக்கடி முதல்ல அவங்க சமாளிச்சுட்டு வந்தால் தான் இங்கே செய்ய முடியும். இப்போ தினகரன் சொல்கிறதும் கடைசியில் இபிஎஸ் கேட்க போகிறார். அந்த லெவலில் தான் 2 பேரும் பேலன்சிங் பாயிண்ட் இருக்குது. இவங்க நாடகம் தான் கரெக்டாக திரு ஓ பன்னீர்செல்வம் சொன்னார். இவங்க நடத்துறது தினமும் நாடகம், இதுவும் ஒரு நாடகம் தான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு நாடகம் தான். இபிஎஸ் அவங்களும் அவங்க 2 பேருமே ஒன்றா தான் இருக்க போகிறாங்க கண்டினியூஸாக. அந்த நாடகத்தை தான் இப்போ நடத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நாடகம் நடக்கும்போது ஆட்சிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஏன்னா 122 பேர் இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ ஆட்சிக்கு பிரச்சனைன்னு இதை வச்சு சொல்ல முடியாது.
ஆட்சி ஜெனுவினா பிரச்சனை வந்தா கண்டிப்பாக ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணுவார். நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க கண்டிப்பா ஜெனுவின் பிரச்சனை. ஆனா ஜெனுவின் பிரச்சனை வராது. எது ஜெனுவின்ங்கிறது நீங்க தீர்மானிக்க இல்லையே, மக்களே சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு தினகரன் சொல்றாரு, இவரே சொல்ற 18 மினிஸ்டர்ஸ் எங்களோட இருக்காங்க, 11 எம்எல்ஏ இருக்காங்கன்னா 122 பேர் அதுல போயிட்டாங்கன்னா அவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இவர் ஃபாலோ பண்ணலைன்னா ஆட்சி இருக்குமா சொல்லுங்க? இருக்காது. அதுக்கு தான் அவங்க நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. இல்ல சப்போர்ட் பண்ணி வேஸ்ட் ஆச்சு, முடியாது. ஒண்ணு அவரோட கால்குலேஷன் 18 19 29 இருக்காங்களா உங்கள்ட்ட? அதுதான் சொல்றேன். அது இருக்கிற 11 வச்சு என்ன செய்ய முடியும்? ரைட். இல்ல அதுதான் உங்களால சப்போர்ட்ன்றது கவர்மெண்ட் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு உண்டிய சப்போர்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகே ரைட். திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவாளர் இருக்கக்கூடிய திரு மாத்ருபூதனம் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, ஏப்ரல் மாதம் சொன்னாங்க எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து மீண்டும் அதே விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு வந்து அதிகாரமே இல்லை, அவர் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி திரு தினகரன் அவர்கள் ஓப்பனாகவே திரு ஜெயக்குமார் அவர்களை வந்து தாக்கி பேசுறதை நம்ம பார்க்குறோம். திரு தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள், அவர்களுடைய தரப்பில் இருக்கக்கூடியவர், இந்த அமைச்சர்களும் ரெண்டு பக்கமும் வந்து இவ்வளோ முரண்பட்டு நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலையும் நீங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு மேல இன்னமும் நம்பாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நீங்க இன்னமும் வந்து அவங்க வந்து குடும்ப ஆட்சியில இருக்கிறாங்க, குடும்பத்தின் பிடியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது, அந்த விஷயம் வந்து இன்னும் டஸ் இட் ஹோல்ட் குட்னு நினைக்கிறீங்களா? இப்பவும் கூட அவங்க டைரக்டா திரு தினகரன் அவர்களை எதிர்த்து பேசுறாங்க, அவங்கள வந்து நாங்க விலக்கி வச்சிருக்கிறோம் சொல்றாங்க, அவர்களுக்குள்ள சொற்போர் வந்து கடுமையா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களோட ஸ்டாண்டுக்கு இதுதானே அமைச்சர்கள் அனைவரும் வந்திருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அது நீங்க இன்னும் நம்பாம இருக்கு. கண்டிப்பா இல்ல, ஓபிஎஸ்ஸா சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தா ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிருக்கலாமே ஈஸியா அதிமுகல. அதுல யாரும் நிறுத்தினாங்களா? ஏன்னா இது ஒன்றும் பொதுச்செயலாளர் பதவி ஒன்றும் நிரந்தரம் இல்லை, துணை தாராளமா ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிருக்கலாம். எலெக்ஷன் கமிஷன்ல விவகாரம் இருக்கு. இப்ப எப்படி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண முடியும்? எலெக்ஷன் கமிஷனோட முடிவு வரணும் இல்லையா? பொதுச்செயலாளர் நியமனம் செல்லுமா செல்லாதான் நீங்க வழக்கு போட்டுக்கிறீங்க. பொதுச் செயலாளரே எடுக்கும் போதே அவங்க சொல்லியிருக்காங்க இது எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போறோம், அதுலதான் இப்போ வழக்குன்னு வந்துட்ட பிறகு எப்படி தேர்தல் கண்டக்ட் பண்ணுவாங்க? வழக்கு முடிஞ்சாதானே தேர்தல் கண்டக்ட் பண்ணுவாங்க. யாரு? நீங்க தான். அந்த நீங்க எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணா வழக்கு வித்ரா பண்ணுவாங்களே, நாங்க தான் எலெக்ஷன் கேக்குறோமே. நீங்க அதுக்கான பேச்சுவார்த்தைகளே நடக்கு. நீங்க வந்து சொல்லியாச்சு. ஆமா, இல்ல நீங்க கேட்டது பண்ண முடியாது. என்ன ஆரம்பத்திலே நீங்க பார்க்கலாம் கான்ட்ரவர்சியா இப்போ ஒன்று சொன்னது. இப்போ உதாரணத்துக்கு ஜெயக்குமார் அவங்களே திட்டுறாங்க எல்லாரும். ஆமா, அதுதான் கேக்குறேன். அப்போ திரு தினகரன் அவர்களே ஜெயக்குமார் அவர்கள் இவ்வளவு கடுமையா எதிர்க்கிறாரு, இவ்வளவு வந்து கடுமையா பேர் பேசிக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? திரு பழனிசாமி அவர்களுடைய அரசு வந்து பினாமி அரசுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா பினாமி எப்படின்னா கண்டிப்பா அப்படியே அவங்களே அவங்க எதிர்ப்பாங்க. எதிர்க்கிறதுன்றது ஒரு நாடகம், கண்டிப்பாக நாடகம் தான் அது. நீங்க பார்க்கலாம் கூடிய விரைவில் இவங்க 2 பேரும் ஒன்னாயிடுவாங்க. தினகரனும் இபிஎஸும் ஒன்னாயிடுவாங்க. அந்த 2 பேரும் ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்னாக மாட்டாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்னானா அவங்க 2 பேரும் இல்லைன்னு தான் ஆக முடியும். அவங்க 2 பேரும் இருக்காங்களே, ஆக்டிவா இருக்காரு. தினகரன் சொல்லிட்டாரு 60 நாள் எதுக்கு தரமா டைம் கொடுத்தாரு? 60 நாள்ல நான் சிஎம் ஆகணும். அதுதான் இன்டைரக்ட் மெசேஜ். ஒரு ஏதோ கான்ஸ்டிடியூஷன்ல போய் அவருக்கு அதுதான் அவருடைய அப்ஜெக்ஷன். ஃபார்மலா இல்ல, ரைட்டிங் இதுல நேருக்கு நேர் இல்ல. ஆனா இல்ல அப்படிங்கிறது ஓகே, அப்படிங்கிறது உங்களுடைய யூகமா இருக்கிறது நான் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நடக்க போகுது. அதனால இல்ல கண்டிப்பா தினகரனும் இபிஎஸும் பிரியவே பிரியாது. இல்ல 60 நாட்களுக்குள்ள இரு அணிகளும் இணையும் அப்படின்னு சொல்லி திரு முருகுமாறன் அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்ல? இரண்டு அணிகளும் இணையறதுக்கு வாய்ப்பு இல்ல. இணைஞ்சு இருக்கும் நான் நினைச்சேன். இது என்னங்க இது? இவருக்கு தெரியாதா? இவருக்கு தெரியாதா? இணைஞ்சு நினைச்சேன்றாரு. ஆமா, அவர் சொல்றாரு. என்னங்க இணைய போறோம்னு சொல்லி தானங்க 2 அணிகளும் குழு போட்டீங்க, பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, அவங்கள ஒதுக்கி வச்சீங்க, அவரும் ஒதுங்குறேன்னு சொன்னாரு. அப்புறம் நீங்க இடையில அவர் கேக்குறாரு பேச்சுவார்த்தை நடக்கலையே. அது நீங்க தானே பதில் சொல்லணும். அது நீங்க தானே பதில் சொல்லணும். பேச்சுவார்த்தை நடக்கலையே. அது ரைட். பட் இவர் சொல்றாரு இணைஞ்சிருக்கும் நான் நினைச்சேன். ஏன் இடையிலன்னு கேக்குறாரு. அப்படி இல்ல, ஏன் இடையிலன்னு சொல்றது வேற, இணைஞ்சிருக்கும் நான் நினைச்சேன்னு சொல்றேன். சரி, நினைக்கிறது இவருடைய வியூஸே அதுதான். நான் திரு முருகுமாறன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக நினைக்கிறேன். நீங்க வந்து அமைச்சர்கள் அனைவரும் கூடி வந்து முடிவுகள் எடுத்திருக்கிறீங்க, ஏப்ரல் மாசம் அறிவிச்சிருக்கிறீங்க இந்த குடும்பம் வந்து நீக்கப்படுகிறது, ஒதுக்கி வைக்கப்படுகிறது அப்படின்னு. மீண்டும் இன்னைக்கு அதே விஷயத்தை திரும்பவும் அமைச்சர்கள் எல்லாம் கூடி முடிவெடுத்து திரும்பவும் அதே விஷயத்தை அறிவிச்சிருக்கிறீங்க. எல்லா ஊடகங்களுக்கும் அறிவிக்கிறீங்க, பொதுமக்களுக்கும் அறிவிக்கிறீங்க. தேர்தல் ஆணையத்துக்கு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? தேர்தல் ஆணையத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. பிரமாண வாக்குமூலங்களை நாங்கள் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறோம். சூழ்நிலைகள் வருகிற பொழுது கட்டாயம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர்கள் ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். அந்த பிரமாண வாக்குமூலங்கள்ல இன்னைக்கு தாக்கல் பண்ணப்பட்ட 73,000 சொச்சம் பிரமாண வாக்குமூலங்கள் இன்னைக்கு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. அதுலயும் கூட பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள், துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள், தலைமை நிலைய செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நீங்க பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்றீங்க. ஆனா அவர்களுக்கும் இந்த கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, கட்சியும் ஆட்சியும் நாங்கள் வழி நடத்துறோம் சொன்னா ஆப்வியஸான முரண்பாடு இல்லையா? அதுல இன்றைய சூழ்நிலையில்
நாங்கள் அவர்களை விலக்கி வைத்திருக்கிறோம் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். நானும் விலகியிருக்கிறேன் என்று நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்று பார்க்கிற பொழுது பெருமதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் தான் பொதுச் செயலாளர். இந்த இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்று பார்க்கிற போது பெருமதிப்பிற்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் தான் துணை பொதுச் செயலாளர். இயக்கத்தினுடைய தலைமை செயலாளர் என்று வருகிற பொழுதுதான், இந்த இயக்கத்தின் தலைமை செயலாளர் என்று வருகிற பொழுதுதான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வருகிறார். எனவே இவர்களை நீக்கிவிட்டு எப்படி பிரமாண வாக்குமூலத்தை தாக்கல் செய்ய முடியும்? நீங்க தானங்க நீக்கி வச்சிருக்கிறோம், ஒதுக்கி வச்சிருக்கிறோம் சொன்னீங்க. அந்த பிரமாண வாக்குமூலத்துல இந்த திரு தினகரன் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டோம். அமைச்சரவையில் எல்லாரும் கூடி முடிவெடுத்து விட்டோம். ஆகவே இனி அவர்கள் வந்து பொதுச் செயலாளராக நாங்கள் ஏற்கவில்லை. இல்ல திரு முருகுமாறன், ஒரு பிரமாண பத்திரம் வந்து நான் கொடுக்கிறது வேண்டும், இந்த ஆட்சி நடைபெற வேண்டும். கட்சியில நான் யாரை ஆதரிக்கிறேன்னு நான் கொடுக்கிற அஃபிடவிட் தானே என்னுடைய பிரமாண பத்திரம். அதுல அமைச்சர்கள் கொடுக்கக்கூடியதோ சட்டமன்றத்தில் கொடுக்கக்கூடியதோ இவங்களை நாங்க ஆதரிக்கல கொடுத்துக்கலாமே. இல்ல ஆதரிக்கலன்னு கொடுக்க முடியாது. எப்படி ஆதரிக்கன்னு கொடுக்க முடியும்? அவர் பொதுச் செயலாளர் இருக்கிறார், இவர் துணை பொதுச் செயலாளர் இருக்கிறார். அவரை ஆதரிக்கவில்லை என்று பிரமாண வாக்குமூலம் எப்படி கொடுக்க முடியும்? ஏன் கொடுக்க முடியும்? அப்புறம் எப்படி ஒதுக்கி வச்சோங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆட்சியின் அவருடைய குறுக்கீடுகள் இல்லை. துணை பொதுச் செயலாளருடைய குறுக்கீடோ பொதுச் செயலாளருடைய குறுக்கீடோ ஆட்சியில் இல்லை. கட்சியினுடைய நடவடிக்கையை நம்முடைய தலைமை செயலாளர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் என்ன சூழ்நிலைக்கு கொண்டு போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் நான் பார்க்க வேண்டும். அதாங்க, கட்சியிலையும் ஆட்சியிலையும் தொடர்பு கிடையாதுன்னு தான் இன்னைக்கு திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு. அப்படின்னும் போது ஆமா, அதே நபர்களை தான் இன்னைக்கு கூட நீங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணிருக்கீங்க. அதே 2 நபர்களை வந்து முக்கியமான பொறுப்புகள்ல நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லி, அப்போ ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கறது சொல்றது வெளியில மட்டும் சொல்லக்கூடிய விஷயமா அப்படிங்கறது தானே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கேள்வி. How serious you are about itங்கறத கேள்வி எழுப்புறாங்க. அவங்க வந்து நிர்வாகத்துல இருக்காங்க. அவங்க நிர்வாகத்துல இருக்காங்க. 2 பேருமே நிர்வாகத்துல இருக்காங்க. நிர்வாகத்துல இருக்கக்கூடிய அந்த 2 நபர்களையும் ஒதுக்கி விட்டு பிரமாண வாக்குமூலத்தை எப்படி தாக்கல் செய்ய முடியும்? ஒதுக்கி விட்டோம் நீங்க தான் சொன்னீங்க, அதனால தான் கேள்வி வருது. ஒதுக்கி விட்டோம்னு ஏப்ரல் 18ஆம் தேதி நாங்க வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கிறோம்னு சொல்றதுக்கு முன்னாடியே பிரமாண வாக்குமூலத்தை தாக்கல் பண்ணிட்டோம். இன்னைக்கு தாக்கல் இருக்கு. 73000 பிரமாண வாக்குமூலம் இன்னைக்கு தாக்கல் இருக்கு. கடந்த வாரம் 80000 தாக்கல் இருக்கு. மொத்தமா 1 லட்சத்துக்கு மேல தாக்கல் பண்ணிருக்கீங்க. கொண்டு நாம் தாக்கல் பண்ணிட்டோம். அதன் பிறகு இன்றைய நீங்க மாத்தலாம் நிலைப்பாடு தாக்கல் செய்கின்ற போது தலைமை செயலாளர் முதலமைச்சர் அவர்களை இணைத்து நாங்கள் பிரமாண வாக்குமூலத்தை தாக்கல் செய்கிறோம். வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது தேர்தல் ஆணையத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்களை தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து சொல்லுவார்கள். ஓகே, இன்னமும் என்னோட கேள்வி அப்படியே இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு இல்ல நீங்க கேள்வி அப்படி இருக்கிறது இல்ல. நீங்க இந்த கேள்வி வருவதற்கு முன்பாகவே நாங்க பிரமாண வாக்குமூலத்தை தாக்கல் பண்ணிட்டோம். பிரமாண வாக்குமூலம் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. ஒரு வழக்குல 2 பேரை நம்ம அஃபிடவிட் கொடுத்து பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்யப்பட்டது முடியாது. இன்னைக்கு தாக்கல் பண்ண பிரமாண வாக்குமூலம் என்ன? கடந்த வாரம் போய் சட்டத்துறை அமைச்சர் திரு சண்முகம் அவர்கள் தாக்கல் பண்ணது என்ன? எல்லாமே ஏப்ரல் 17 முன்னாடி நடந்ததா? கட்டாயம் திரு முருகுமாறன் இன்னைக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க. திரு முருகுமாறன் 73600 சொச்சம் பிரமாண வாக்குமூலம் பண்ணிருக்காங்க. புதன்கிழமையும் பண்ண போறாங்க. ஆமா, எல்லாத்துலயுமே அதேதான் இருக்கு. ஏற்கனவே நாங்கள் தாக்கல் பண்ணிருக்கிறதுல பொதுச் செயலாளரையும் துணை பொதுச் செயலாளரையும் இணைச்சிருக்கிறோம். பொதுச் செயலாளரையும் துணை பொதுச் செயலாளரையும் இணைச்சிட்டு எப்படி நீங்க நீக்கிட்டு எப்படி கொடுக்க முடியும்? அப்படி கொடுக்க முடியாது. வழக்கினுடைய தன்மைக்கு ஏற்ப சட்ட வல்லுநர்களை ஆலோசனை செய்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வார். அவங்களை நீக்க முடியாது, அவங்களை நீக்கிட்டு ஒரு பிரமாண வாக்குமூலம் கூட தாக்கல் பண்ண முடியாது அப்படின்னா அவங்களை நீக்கிட்டு கட்சி ஆட்சியை எப்படி முன்னெடுக்க? இல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நாங்க வந்து ஓபிஎஸ் வந்து அந்த அணியினர் இவர்களை நீக்கி வைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே பிரமாண வாக்குமூலத்தை தாக்கல் செய்கிற போது பொதுச் செயலாளரையும் துணை பொதுச் செயலாளரையும் முன்னிலைப்படுத்தி பிரமாண வாக்குமூலத்தை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். மீண்டும் அந்த பிரமாண வாக்குமூலத்தை தாக்கல் செய்கிற பொழுது இன்றைக்கும் பொதுச் செயலாளராக துணை பொதுச் செயலாளராக இருவரும் நீடிக்கின்ற நிலையில் அவரை எப்படி நீக்க முடியும்? அதுதான் நானும் கேட்ட கேள்வியா இருந்தது. அதுக்கான பதில் எனக்கு கிடைச்சதான்றது தெரியல. இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நடந்து கொடுக்கக்கூடிய அரசியல் டெவலப்மெண்ட்ஸை நீங்க வந்து கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. இன்னைக்கு திரு தினகரன் அவர்கள் 60 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கெடுவை சொல்லியிருக்கிறாரு. 60 நாட்களுக்குள்ள இந்த 2 அணிகளும் இடையிலன்னா அடுத்த கட்ட முயற்சியை வந்து நான் அடுத்த கட்ட என்னுடைய அரசியல் நகர்வுகளை வந்து செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய நம்ம கடந்த முறை பேசின போதே பேசணும், இந்த வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. பொதுச்
பொதுச் செயலாளர் நியமனம் செல்லுமா செல்லாதா, இந்த பிரமாண பத்திரம், இது எல்லாமே இந்த 60 நாள்ல அந்த வழக்குல ஒரு முடிவு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 2 அணியுமே 1.5 லட்சத்துக்கு மேல பிரமாண பத்திரம் போட்டிருக்கு. 60 நாள்ல முடிவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கல. இந்த வழக்குல வந்து இப்போ ஏன் இவங்க சசிகலாவையும் தினகரனையுமே அவங்க பார்ட்டிஸாட் இது பண்றாங்கன்னா, அவங்க தான் பார்ட்டிஸா ஃபர்ஸ்ட்ல இதுல லாட்ஜ் ஆயிருக்காங்க. அவங்கள இவங்க விட்டுட்டாங்கன்னா இவங்க கேஸே போயிடும். அப்போ என்ன ஆகும்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து டிசிஷனை வந்து இந்த மாதிரியே கொடுத்துடலாம். ஜெயலலிதா இறந்து போனாங்க, அது பிறகு மூத்த தலைவர்கள் கட்சியை வழி நடத்துவாங்க, அவை தலைவரும் பொருளாளரும் இங்க இருக்காங்க, இவங்க பன்னீர்செல்வம் அவர்களுடைய கையில அது போயிடும். அப்ப சோ அந்த இதுக்கு அவங்க விட முடியாது. அதுக்காக வந்து அவங்க ஏற்கனவே கொடுத்த கேஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸான இவங்க 2 பேரையும் வச்சுதான் அவங்க மூணாவது ஒரு பார்ட்டியா போய் அதுல இணைய முடியாதா? நாங்க வந்து திரு பழனிசாமி அவர்கள் தலைமையில நாங்க தனியா செயல்படுறோம். இணையில வந்து வெரி கேஸே அடிபட்டு ஓபிஎஸ் சாதகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ அதனால அந்த வாய்ப்பை ஏற்படுத்த கூடாதுங்களா, அதுல தெளிவா இருக்காங்க. இது வந்து ஓபிஎஸ் அணி வந்து சசிகலாவையும் அவங்க குடும்பத்தையும் நெகட்டிவ் ஃபோர்ஸா பிக்சரைஸ் பண்ணி அதனால தாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த இதை அவுட்பிட் பண்ணுங்கிறதுக்காக இவங்க வந்து பிராக்டிகலா வந்து அவங்க எந்த இதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. இதுல கூட எடப்பாடியோட 2 மூவ் இருக்குது. ஒரு மூவ்ல சசிகலாவையும் தினகரனையும் பயன்படுத்தி ஓபிஎஸ் கவுண்டர் பண்றாரு. இன்னொரு மூவ்ல ஓபிஎஸ் பயன்படுத்தி சசிகலாவையும் தினகரனையும் கவுண்டர் பண்றாரு. அவர் நரசிம்மராவ் மாதிரி ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ரைட். அப்போ வந்து இதுல எண்ட் ஆஃப் தி டே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது திரு பழனிசாமி அவர்கள் தான். நிச்சயமா பழனிசாமிங்கிறத விட அந்த பொசிஷன்ல இருக்கவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் நம்மளே பார்த்தோமே. இப்போ நீங்க வந்து ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது வந்து ஜெயலலிதா என்ன மாதிரி எல்லாம் போனாங்க. சசிகலா கொஞ்ச நாள் பவர் சென்டரா இருக்கும்போது வந்து ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டு எத்தனை பேர் என்னென்னலாம் பேசினாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் சசிகலா பவர் போன பிறகு என்ன பண்றான்னு பார்ப்போம். இப்போ தான் எடப்பாடியை வந்து அந்த மாதிரி எடப்பாடியை வந்து உடனடியாக பண்ணல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடப்பாடி வந்து தன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ படங்கள்லாம் வந்து சிறிய படங்கள்லாம் பெரிய படங்களா வந்துட்டு இருக்கு. ரைட். சோ இப்போ வந்து ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் சொல்றீங்க. பட் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து பார்க்கும்போது திரு தினகரன் அவர்கள் நான் 60 நாள் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு ஒரு டைம் லைன் சொல்லும்போது அவர்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி எல்லாம் பேச்சு ஓடிட்டு இருக்கிற நிலையில அதிகாரப்பூர்வமா 3 அணி இருக்கு அப்படிங்கறத நிச்சயமாக 3 அணி இருக்கு. 2 அணி தெளிவா இருக்கு, ஒரு அணிக்குள்ள இன்னொரு அணி இருக்குது. அதாவது ஒரு லீடராட்டு எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர், இன்னொரு லீடராட்டு வந்து சசிகலா குடும்பம் சார்பாட்டு டிடிவி தினகரனும் எமர்ஜ் ஆயிட்டு இருக்கிறது வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது. இது வந்து என்னைக்கு தான் இது முடிவாகிறது வந்து காலம் தான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணுனா நம்ம வீக்கன் ஆயிருவோம்னு தினகரன் நினைச்சிருக்கலாம். ஏற்கனவே தினகரன் வரும்போது நான் ஈடுபடுவேன் ரொம்ப வேகமா வீரவாசமா தான் சொல்லிட்டு வந்தாரு. சசிகலா பார்த்தபோது சசிகலா மோர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ங்கனால she might have advised otherwise. 2 மாசம் பொறுத்துன்னு சொல்லும்போது 2 மாசத்துல தன்னோட பலத்தை இவர் அதிகரிக்க முயற்சி பண்ணலாம். இதே வேளையில வந்து எடப்பாடி 2 மாசத்துக்குள்ள இவரோட பலத்தை குறைச்சி தன்னை ப்ரொமோட் பண்ணி தன்னை போக்கஸ் பண்ணக்கூடிய இதையும் எடப்பாடி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பன்னீர்செல்வம் அணி வந்து நீங்க ஹேண்ட் இன் குளோவா தான் இருக்கிறீங்க, நாங்க தான் சசிகலா குடும்பத்தை ஒழுங்கா அழைத்துட்டு இருக்கோம் மக்கள் மத்தியில, அவங்களும் இதை போயிட்டு இருப்பாங்க. ரைட். இப்போ இந்த 2 மாதங்கள் அப்படிங்கறது சொல்றதுல இப்போ இன்னில இருந்து நம்ம பார்த்தோம்னா ஜூலை ஆகஸ்ட் மாசத்துக்கிட்ட வருது. அதுல வந்து ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியுது, அதற்கு பிறகு குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முடியுது, இது போன்ற சில கணக்குகள் அந்த 2 மாதத்துல கணக்குகள் இருக்கு. 60 நாட்களுங்கும் போது 60 நாட்கள்ல எடப்பாடி மீது உள்ள அதிருப்தியாளர்கள் தன் பக்கம் வருவாங்க. 60 இப்பவே நாம மூவ் பண்ணா எதுவும் மூவ் பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு மூவ்ல வந்து அதை கவுண்டர் மூவ் பண்ண தான் முயற்சி பண்ணாரு. அவரு உடுமலை ராதாகிருஷ்ணனை வச்சும் கோயில்பட்டி ராஜீவ் வச்சும் கவுண்டர் மூணு தனி கூட்டம் போட்டாரு. இங்கதான் கூட்டம் ஜாஸ்தின்னு சொல்லும்போது அவங்களும் அதை ஒத்துட்டு போகும்போது அவரும் வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நானே விளைகிறேன்னு சொன்னாரு. அப்ப மீண்டும் அப்படி ஒரு பின்னடை ஒரு கிடைச்சதுன்னா அது ரொம்ப லோவா போயிருவாரு அரசியல்ல. அப்ப அப்படி ஒரு லோ பொசிஷன் வரக்கூடாது, தன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு இருங்கிறதுக்காக 2 months டைம் எடுத்திருக்கிறாரு. 2 monthsக்குள்ள தன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய வேலையை செய்வார். திரு தினகரன் அவர்களுடைய தற்போதைய இந்த மூவ்னால நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது யாருக்குன்னு நினைக்கிறீங்க? திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கா, அல்லது எதிர்கட்சிகளுக்கா? இந்த மூவால வந்து போக்கஸ் அதிமுக சுத்தி இந்த போக்கஸ் வந்திருக்குன்னு தான் எடுத்துக்க முடியுமே தவிர, யார் பலகீனப்பட்டிருக்காங்க சொல்லும்போது யார் எந்த அளவுல பலமா இருக்கிறாங்க நமக்கு முதல்ல தெரியாத பட்சத்தில் யார் பலகீனப்படுறாங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. பட் எடப்பாடியை பொறுத்த அளவுல என்னோட கணிப்பு வந்து பிரசன்ட் ஆன் ஓட்டிங்ல வந்து என்னைக்கு அவர் சபைக்கு போனாலும் மெஜாரிட்டி நிரூபிப்பார் தான் நான் உறுதியா நம்புறேன். திரு தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர் இருக்கக்கூடிய திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கக்கூடியது, திரு தினகரன் அவர்கள் இன்னைக்கு சொல்லும் போது குறிப்பிடுறாரு, சில அமைச்சர்கள் ஏதோ சில பயங்களினால இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரியான பயங்கள் அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடும் நினைக்கிறீங்க? இல்ல, ஏற்கனவே
இவர்கள் 8 அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு வருகிறது என்றும் வருமான வரி ரெய்டு நடத்தப் போவதாகவும் ஒரு செய்தி வந்தது. அதற்கு பிறகுதான் இவர்கள் இப்படி தகிடு திட்டம் செய்வதற்கு தொடங்கினார்கள். அதிலும் ஜெயக்குமார் டெல்லி போய்விட்டு வந்ததற்கு பிறகு அவர் நிறம் மாறுகிறார். இன்னும் நான் எடப்பாடி பழனிசாமி என்கிற மாண்புமிகு முதலமைச்சருக்கு உங்கள் தொலைக்காட்சி மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, அந்த முதலமைச்சர் பொறுப்புக்கே வருவதற்கு இவர் ஆசைப்படுகிறார். இவர் ஏற்கனவே தன்னுடைய பிறந்த நாளுக்கு வருங்கால முதலமைச்சர் என்று சென்னையிலே சுவரெட்டி ஒட்டி சபாநாயகர் பொறுப்பை அன்றைக்கு இழந்து எந்த பொறுப்பும் இல்லாமல் இருந்தவர். சின்னம்மா தான் இவருக்கு மீண்டும் ராயபுரத்திலே நிற்பதற்கு அம்மாவிடத்திலே பரிந்துரை செய்து நிற்க வைத்து எந்த பொறுப்பும் இல்லாமல் இருந்தவரை கழகத்தினுடைய மீனவரணி செயலாளர் பதவியை கொடுத்து நிதியமைச்சர் பொறுப்பையும் வாங்கி கொடுத்தவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன். ஆகவே இன்றைக்கு டிடிவி தினகரன் வரங்கொடுத்த சாமியின் தலையிலேயே கை வைக்கிறார்கள் என்றால் இவராக முடிவெடுக்கவில்லை, இவரோ யாரோ முடிவெடுக்க தூண்டுகிறார்கள். ஆகவே எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் என்கிற இந்த அடிமையிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடிமைங்கிற சொற்கள் எல்லாம் பயன்படுத்த வேண்டாம். நான் கேட்கறது, அப்போ திரு முதலமைச்சருடைய பதவிக்கு திரு ஜெயக்குமார் அவர்கள் ஆசைப்படுறாருன்னு சொல்றீங்க, பகிரங்கமான உங்களுடைய குற்றச்சாட்டு? கண்டிப்பா. ஆமா, முதலமைச்சர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இவர்கிட்ட. இல்ல அப்படியேனா இன்னைக்கு முதலமைச்சருடைய தலைமையில தான் அத்தனை அமைச்சர்களும் கூடி இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதை அறிவிக்கக்கூடிய நபரா தான் திரு ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிறாரு. அவர் மீது தனிப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான இன்ஃபேக்ட் நான் நிதி அமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க கூட தயாரா இருக்கிறேன்னு சொல்லி திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு. யாருக்கு? திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு. யார் இவர் அறிவிக்கிறதுக்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இல்லங்க, அவர்கிட்ட இருக்கிற பதவி குழு அமைப்பதற்கு இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது. குழு அமைப்பதற்கு இவங்களுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. நீங்க வந்து இவர்கள் யாரோ ஏவி விட்ட அம்புகள். ஐடி ரெய்டுகள் பற்றி குறிப்பிடுறீங்க, டெல்லி சென்று வந்த பிறகு நிறம் மாறுகிறார் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அப்போ மறைமுகமா வந்து மத்திய அரசாங்கத்தை நோக்கி தான் உங்களுடைய விமர்சனம் இருக்கிறதா? அப்படி புரிஞ்சுக்கலாமா, இல்ல அது தவறான அண்டர்ஸ்டாண்டிங்? எல்லாருக்கும் புரியுது, உங்களுக்கு புரியலையாமா? புரியல சார். புரியலையா? எல்லாருக்கும் புரியுது. அதுதான் இல்ல, அப்படிதான் நீங்க குற்றம் சாட்டுறீங்களா நான் கேக்குறேன், தெளிவுபடுத்திக்கிறேன். ஆமா, மத்திய அரசாங்கம் தான் இவர்களுக்கு பின்னாடி இருக்கிறதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பாக. இல்லடா தேர்தல் ஆணையம் இவ்வளவு ஏன் தாமதம் செய்யணும்? 123 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு, செயற்குழு, தலைமை கழக நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர் எங்கள் பக்கம் இருக்கும் பொழுது இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டிய அவசியம் எதற்கு வந்தது? அதாவது தேர்தல் ஆணையம் ஆட்சி கையில இருக்கும்போது சின்னத்தை கொடுக்க வேண்டியது. ஆட்சி கையில இருக்கும்போது சின்னத்தை கொடுக்க வேண்டியதுதானங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க வந்து முதலமைச்சர் கட்சின்னு வரும்போது அது வேற தானே. ஆட்சி இருக்குன்றதுக்காக கட்சிக்கு ஃபேவர் பண்ண முடியாது இல்லையா? ஏன் தமிழ்நாட்டில் ஒரு ராகேஷ் லக்காடின்னு ஒரு தேர்தல் ஆணையாளர் இருக்கிறாரு, அவரே பார்த்தா தெரியுமே. எதுக்கு இந்த நாடகம்? யார் நடத்துவது இது? ரைட், நம்ம இதை அவங்க கிட்ட கொண்டு போவோம். நான் திரு முருகுமாறன் அவர்கள்ட்ட இந்த விமர்சனத்தை தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பின்னால் மத்திய அரசாங்கம் இருக்கிறது, அவர்களுடைய அழுத்தங்கள் இருக்கிறது அப்படின்னு பகிரங்கமா திரு நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டுகிறார். உங்களுடைய பதில்? மரியாதைக்குரிய சகோதரர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் தமிழகத்தினுடைய அமைச்சரவர்களை அடிமை என்று சொன்னது தவறு. அவர் யாருக்கும் அடிமையானவர் அல்ல. அவர் அன்புக்கு அடிமையானவர், புரட்சித் தலைவருடைய கொள்கைக்கு அடிமையானவர், புரட்சித் தலைவி அம்மாவுடைய அன்புக்கு அடிமையானவர், சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக மக்களினுடைய இதயங்களுக்கு அன்புக்கு அவர் அடிமையானவரை தவிர அவரை யாரும் இயக்கிவிட முடியாது. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற
மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆலோசனை பெற்றுத்தான் அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கலாம், அல்லது அவரை சொல்லியிருக்கலாம். பொறுத்திருந்து பார்க்க வேண்டுமே தவிர அவசரப்பட்டு வார்த்தைகளை நாம் விழுந்து விடக்கூடாது. யாகவராயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இந்த தருணத்தில் நிதானம் மிக முக்கியம். யாரும் தமிழகத்தை இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை ஆட்டி வைக்க முடியாது. புரட்சி தலைவி அம்மாவிடம் அரசியல் பயின்றவர்கள் நாங்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களை பட்டை தீட்டி இருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக நாங்கள் இந்த இயக்கத்திற்காக சிறை சென்றவர்கள், துன்பத்தை அனுபவித்தவர்கள். நாங்கள் இன்றைக்கு களத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால் இந்த இயக்கம் விழுந்துவிடக்கூடாது. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எதிரியாக நினைத்தவர்கள் தமிழகத்தை ஆளுவதற்கு வந்துவிடக்கூடாது. தமிழகத்தை காக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த இயக்கத்தை சொண்டு செல்கிறோமே தவிர மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் மீது எங்களுக்கும் அன்புண்டு, மரியாதைக்குரிய திரு சின்னம்மா அவர்களுக்கு மீது எங்களுக்கும் அன்புண்டு. அருமையண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு முன்பாகவே எங்களுக்கு அவர்களை எல்லாம் நன்கு தெரியும் என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். இல்ல அப்படியானால் அவங்களை ஏன் விலக்கி வைக்கணும்? திரு ஏப்ரல் மாசம் திரு ஜெயக்குமார் அவர்கள் இதே விலக்கி வைக்க வேண்டிய சூழல், விலக்கி வைக்க வேண்டிய சூழல், விலக்கி வைக்க வேண்டிய கடமை, விலக்கி வைக்க வேண்டிய சூழல் இருக்கிற பொழுது விலக்கி வைத்துத்தான் ஆக வேண்டும். ஒரு குடும்பத்தில் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், தகப்பன் இருக்கிறார், மகன் இருக்கிறார் என்று சொன்னால் மகனை வீட்டிலிருந்து நீ வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய மாண்புகளை சிறப்புகளை காப்பாற்றுவதற்காக சில நிகழ்வுகளை செய்துத்தான் ஆக வேண்டும். காலத்தின் கட்டாயம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. ஏன் அவங்கள விளக்கணும் அப்படிங்கறத அவங்க கட்சியில இருக்காங்க, உங்களுக்கும் அவங்க வேண்டப்பட்டவங்கன்னு சொல்றீங்க, எல்லாருக்கும் அவங்க மேல அன்பு இருக்குன்னு சொல்றீங்க. அவங்க மேல எந்த ஒரு புகாரும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க விலக்கி வைக்கப்பட்டார்களா? அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும்ல. இல்லை, இப்போ நம்ம தமிழகத்தில் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த நல்ல ஆட்சி சிறப்பாக அமையணும். மக்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் இந்த இயக்கத்தையும் இந்த ஆட்சியும் கொண்டு சொல்லணும். அப்படி கொண்டு சொல்லக்கூடிய சூழலை இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பெற்றிருக்கிறார். எனவே அமைச்சரவை கூடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறையினுடைய அறிக்கைகள் மற்ற பல்வேறு செயல்களை ஆய்வு செய்து இந்த இயக்கத்தை எப்படி நிறுத்துவது, இந்த ஆட்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்று தீர்மானிக்கிற பொழுது அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவாக அவர் இருக்கலாம். இது ஒரு லாபகமாக இருக்கலாம், ஒரு அரசியல் சதுரங்கத்தின் ஒரு நகர்வாக இருக்கலாமே தவிர இல்ல இருக்கலாம். இல்ல ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ இருக்கணும்ல. அவங்க திடீர்னு ஒருத்தர் வந்து கட்சி விட்டு நீக்குவாங்களா, இல்ல வந்து கட்சி விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லுவாங்களா? ஒண்ணு அவங்க ஏதாவது தவறு செஞ்சிருக்கணும், இல்ல அவர்களால வந்து கட்சிக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அவர்கள் தவறு எதுவும் செய்திருக்கிறார்களா உங்களுடைய பார்வையில்? இல்லை, தவறுகள் செய்திருக்கிறார்கள் என்று நான் சொல்வதற்கு முன் வரவில்லை. கட்சியும் ஆட்சியும் வழிநடத்துவதற்கு இந்த கட்சியும் ஆட்சியும் வடிவமைத்தவர்களே இந்த இருவர்கள் தான். இந்த இருவர்களும் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய அருமையண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களும் துணை பொதுச் செயலாளர்களும் தான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பேசி இந்த ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும், எதிரிகளுக்கு இடம் தரக்கூடாது, நான் எடப்பாடி பழனிசாமியை தான் தமிழகத்துடைய முதலமைச்சராக முன்மொழிகிறேன் என்று முன்மொழிந்தவரே சின்னம்மா தான். அது காலத்தின் கட்டாயம். இன்றைக்கு அவர்கள் விலக்கி வைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த இயக்கத்தின் மீது இந்த இயக்கத்தின் மீது எதிரிகள் தொடுக்கின்ற கணை, இந்த இயக்கத்தின் மீது எதிரிகள் சுமத்தக்கூடிய பழி, இந்த இயக்கத்தை கெடுத்துவிட வேண்டும் என்று ஊடகங்களும் மற்றவர்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்களை போக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறாரே தவிர இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும், இந்த ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும். தமிழக மக்களினுடைய எண்ணம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நாட்டின் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பதுதான். அப்படி புரிஞ்சுக்கவா? அவ்வளவுதான். திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் அவர்கள் விலக்கப்பட்டார்கள். பன்னீர்செல்வத்தினுடைய கோரிக்கையை ஏற்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. பன்னீர்செல்வத்தினுடைய கோரிக்கையை ஏற்று நாம் ஆட்சி நடத்தக்கூடிய சூழ்நிலையில் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை. பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்தவர். பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி, இந்த ஆட்சி கவிழ வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நின்றவர். எனவே அவற்றை மீறி வெளியிலே வந்தவர் தான் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எனவே அன்றைக்கு அவர்களுக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் இருந்தவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர். இதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் காலச்சூழலில் இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று வருகிற பொழுது, இந்த இயக்கம் எதிரிடமிருந்து மீட்கப்படும் என்று வருகின்ற பொழுது இந்த இயக்கத்தினுடைய நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொறுப்பு தலைமை கழகத்தின் தலைமை செயலாளர் என்ற பொறுப்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய தலையிலே திணிக்கப்படுகிறது. எனவே அவர் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இல்ல எதிர்க்கட்சிகளோட விமர்சனங்களை தவிர்ப்பதற்கு வந்து இந்த சரியான வந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்கு ஆட்சியை வழிநடத்தி செல்வதற்காக இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டது. விமர்சன கணைகளை தொடர்கிறார்கள், அதனால நாங்க வந்து அவங்களை தள்ளி வச்சோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் மீது விமர்சன கணைகள் எதிர்க்கட்சிகளால் தொடுக்கப்படுகின்றன. அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டில் ரெய்டு வருது,
அவர் கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்படுவாரா? அடுத்த கட்டமாக அமைச்சர் காமராஜ் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு அவர்கள் மீது புகார்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். முதலமைச்சர் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகள் வரும். திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய குற்றச்சாட்டை கேட்டிருப்பீங்க. இந்த ஒட்டுமொத்த விஷயத்திலையும் மத்திய அரசாங்கத்துடைய கை இருக்குது அப்படின்றத அவர் சொல்றாரு. அந்த விமர்சனம் உங்கள் மீதும் சேர்த்துதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுல ஒன்று வேடிக்கையான இருக்கு. மத்திய அரசாங்கம் பிஜேபி வந்து ஓபிஎஸ் என்ன இயக்குறதுன்னு புரியல. ஓபிஎஸ் இப்போ அவர் பதவியில் இல்லை, எதிலுமே இல்லை. ஓபிஎஸ்ஸால ஒரு பிரயோஜனமும் இப்போ மத்திய அரசுக்கு இன்னி தேதியில் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் இயக்குறாங்கன்றதுல அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் வரப்போகுது? ஒரு அட்வான்டேஜ் கிடையாது. அதே இபிஎஸ் இயக்குறான்னு சொன்னாலாவது சம் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா திரு பழனிசாமி அவர்களை மத்திய அரசாங்கம் இயக்குது, அட்லீஸ்ட் சம் அட்வான்டேஜ் இருக்கு. உங்களோட பார்வை என்னன்னு கேக்குறேன். என்னோட பார்வை கண்டிப்பா இயக்குறாங்கன்னா அவங்களுடைய இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது போராட்டம் நடந்ததுன்னா அதை தடுக்கிறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு விவசாயிகள் போராட்டம் நடந்து இபிஎஸ்ஐ போய் நிறுத்திட்டாரு. அதை இது மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியுமோ மத்திய அரசுக்கு ஏகதமா ஏதாவது பண்ண வேண்டுமோ அதை அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பா எந்த பொறுப்புலையும் இல்லாத திரு பன்னீர்செல்வம் அவர்களை தான் பிரதமர் தனியா கூப்பிட்டு ஆடியன்ஸ் கொடுக்கிறாரு. அத்தனை பேரும் உங்களுடைய அணியில இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் டைரக்டா போய் பிரதமரை சந்திக்க முடியுது. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சர் கிடையாது, அமைச்சர்கள், வெறும் சட்டமன்ற உறுப்பினர். ஆனா பிரதமர் அவரை சந்திக்கிறாரு. இவர் டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தபோது சோனியா காந்தி கலைஞர் இங்க வந்து ஜெயலலிதா மேடம் சிஎம்ஆ இருந்தாங்க. அவங்க ஜெயலலிதா பார்த்தாங்க, டைரக்டா போய் கோபாலபுரம் தான் அவங்க கூட்டணி கட்சியோட தலைவர், அவங்களோட கட்சியில வந்து அவ்வளவு அமைச்சர்கள் இருக்காங்க. முக்கியமான கூட்டணி கட்சியோட தலைவர் கூட்டணி கட்சியா இருந்தா கூட பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் மோடியோட கூட்டணி கட்சி. ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்க்கணும், அதுதான் மரபு. அதை விட்டுட்டு கோபாலபுரம் மரபு இல்ல. நான் சொல்றேன் பிரைம் மினிஸ்டர், காங்கிரஸ் கட்சி. நான் கேக்குறது காங்கிரஸ் கட்சி. நான் கேட்டது காங்கிரஸ் கட்சியை பத்தியோ பிரதமரை பத்தியோ அந்த காலத்துல சொல்ல வரேன். அது மாதிரி பண்ணும்போது இவரு மோடி வந்து இவரை பாக்குறதுல என்ன தப்பு? ஒண்ணு அது பார்த்ததுனால என்ன எஃபெக்ட் வந்தது? இது வரைக்கும் எவ்வளவு வாட்டி பார்த்தாரு? இல்ல, நீங்க தான் சொல்றீங்க எந்த ஆதாயமுமே இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும். அப்ப திரு பன்னீர்செல்வம் அவர்களால மத்திய அரசாங்கத்துக்கு எந்த ஆதாயமே இல்லைன்னா ஏன் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினரை சந்திக்கணும்? எதிர்க்கட்சி தலைவர் நான் அவகாசம் கேட்கிறேன் கொடுக்க மாட்டேன்றாருன்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினரை சந்திக்க முடியுது பிரதமர் தாராளமா. ஏன்னா அதனால ஹார்ம் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினரா ஒரு ஹார்ம். எதிர்க்கட்சி தலைவரை சந்திச்சா அந்த அளவுக்கு அவர் பேசிட்டு இருக்காரு. எதிர்க்கட்சி தலைவரை எதிர்க்கட்சி தலைவரை சந்திச்சா ஏதாவது பிரச்சனை கண்டிப்பா. இப்ப கூட என்ன பண்றாரு? பிஜேபிக்கு அகைன்ஸ்டா ஒரு பெரிய இதா மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னு தான் ஸ்டாலின் சொல்றாரு. பிஜேபிக்கு அகைன்ஸ்டா செய்யறது வேற, ஒரு பிரதமர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை சந்திக்கிறது வேற. என்ன கண்டென்ட் இருக்கு? என்ன கண்டென்ட் இருக்கு? திரு பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் கட்சியோட முதலமைச்சர், கேரளாவோட முதலமைச்சர், அவர் பிரதமரை சந்திக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எப்படி பார்க்கணும்னா எல்லாரும் சேர்த்து சீஃப் மினிஸ்டர் ஆக்ஷன் போகணும். அப்ப கண்டிப்பா பாப்பாரு. இவர் மட்டும் போய் பாக்குறதுல என்ன அட்வான்டேஜ்? அவர் மட்டும் போய் தானே திரு பன்னீர்செல்வம் பார்த்தாரு. பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமரை பார்ப்பதற்கான நோக்கம் என்ன? பன்னீர்செல்வம் ஹார்ம்லெஸ். திரு பன்னீர்செல்வம் இல்லங்க, இதுல ஹார்ம்ஃபுல் ஹார்ம்லெஸ் எங்க இருக்கு? திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அரசியல் விவசாய போராட்டத்துக்கு திமுக ஆதரவு கொடுத்தது. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அரசியல் ரீதியா பிரதமரை சந்திச்சாரா? கண்டிப்பா கிடையாது. நீங்க சொன்னது தமிழக பிரச்சனைகளுக்காக சந்திச்சோம் தானே சொன்னீங்க. அதே பிரச்சனைகளை திரு ஸ்டாலின் அவர்களும் வலியுறுத்திட்டு போறாரு. அந்த பண்றாருல. இப்ப அப்படி பண்றவரு அந்த விவசாயிகள் பிரச்சனைகள் அந்த இடத்துல கொண்டு போது பிஜேபியோட அகைன்ஸ்டா தான் போனாரு. அவர் எடுத்த ஸ்டாண்டுக்கு அது பன்னீர்செல்வம் பண்ணாரா? இல்ல. இதுதான், அதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது முரண்பாடான அரசாங்கம் யார் போராட்டம் பண்றாங்களோ அவங்களே கூப்பிட்டு அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்துது. நெடுவாசல்ல போராட்டம் நேரடியா கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துச்சு. போக்குவரத்துல யார் போராட்டம் பண்ணாங்களோ அவங்களே கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துச்சு. அப்ப போராட்டம் பண்றாங்கன்றதால அவங்களை சந்திக்க மாட்டாங்களா? எனக்கு புரியல. பிஜேபி பார்க்கவில்லை விவசாயிகள் சங்கம் அங்க இல்ல. பொதுவா அரசாங்கத்துல சொல்றேன். அப்போ வந்து போராட்டம் பண்றாங்கன்றது ஒரு வேலிட் ரீசனாங்கிறது எனக்கு வந்து கேள்விக்குறியான விஷயம். எதிர்க்கட்சி தலைவர் பார்க்கணும்னா அதுக்கு வேண்டிய நீங்க அதை கேட்க மோடி சார் தான், பிரைம் மினிஸ்டர் தான். இல்ல, நான் கேட்டது ஆமா நீங்க தான் வந்து கேட்டீங்க. நான் கேட்டது திரு பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா அப்போ இதுல வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கை என்ன பண்ண முடியும்? அதான் நான் கேள்வி கேட்கிறேன். அப்படி சந்திச்சதுனால இவ்வளவு 4-5 வாட்டி சந்திச்சா கூட என்ன அதனால பண்ண முடிஞ்சது? ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாரும் தெரியும் ஓபிஎஸ்ஸா. ஏன்னா இவர் இன்னும் பதவியில இல்ல. அப்படி இருக்கும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த ஆங்கிள் பாக்குறது இல்ல. ஆனா பாக்குறாங்களேன்றதான் கேள்வியா இருக்கிறது. திரு நாஞ்சில் சம்பத், நீங்க விடைபெறணும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய இறுதியான பார்வையை பதிவு செய்யணும்னு கேட்டுக்கிறேன்.
அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பலமான சங்கிலியில் ஓ பன்னீர்செல்வம் ஒரு பலவீனமான கண்ணி. அந்த கண்ணியை பயன்படுத்தி இந்த கட்சியை ஆட்சியை உடைப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டார்கள். ஆனால் பன்னீர்செல்வத்திற்கு எந்த விதமான ஆளுமையும் பக்கபலமும் இல்லை என்பதை இன்றைக்கு டெல்லி புரிந்து கொண்டு விட்டது. இன்றைக்கு கழுதை தேய்ந்து கட்டரும்பான கதை தான் அந்த அணிக்கை. தர்மயுத்தம் என்று சொல்லிக்கொண்டு நாடு முழுக்க போகிறேன் என்றவர் 4 ஊருக்கு போனாரே தவிர வேறு எங்கும் போகவில்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பிரச்சனையில் ஜெயக்குமார் அவர்கள் அத்துமீறுகிறார். ஜெயக்குமார் அவர்கள் அத்துமீறுவதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் ஜெயக்குமார் இடத்திலே கூட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்படி ஜெயக்குமார் பேசுவதற்கான தேவையே எழவில்லை. தினகரனையும் டிடிவி தினகரனையும் சின்னம்மாவையும் விலக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு இவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை, எந்த தகுதியும் இல்லை. நிலத்தை நிராகரித்துவிட்டு நதி நடக்க முடியாது, நீலவானத்தை அலட்சியப்படுத்திவிட்டு நிலவி சிரிக்க முடியாது, காற்றை கைது செய்துவிட்டு 4 மணி நேரம் கூட இந்த மண்ணில் உயிர் வாழ முடியாது, தண்ணீரை மறுதளித்துவிட்டு தாகத்திற்கு விடை காண முடியாது, மின்சாரத்தை புறந்தள்ளிவிட்டு புத்தலுக்கு சமைக்க முடியாது, சின்னம்மாவையின் டிடிவி தினகரனை அலட்சியப்படுத்திவிட்டு ஒரு அடி இவர்கள் எடுத்து வைக்க முடியாது என்பதை வருகிற நாட்களில் நாங்கள் நிரூபிப்போம். இந்த அறைகூவலை நாங்கள் எதிர்கொள்வோம். ரைட், நன்றி திரு நாஞ்சில் சம்பத், உங்களுடைய இறுதியான பார்வை பதிவு செய்வதற்கு. சாமானியன் பிரதிநிதியாக நம்முடைய இணையக்கூடிய திரு காசி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நிர்வாகத்தை பாதிக்குது, அரசாங்கத்தை பாதிக்குது அப்படின்னு நீங்க கருதுறீங்களா ஒரு சாமானியரா? நிச்சயமா நிர்வாகத்தை வந்து கண்டிப்பா பாதிக்குது. எந்த ஒரு அரசு அலுவலகமும் வந்து ஒரு பொறுப்பற்ற செயல்பாடுல தான் பார்க்க முடியுது. எடுத்துக்காட்ட சொன்னா முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்க முதலமைச்சர் தனிப்பிரிவே ஒரு பவர் கொடுத்தா 5 மாசமா வந்து கிரிமினல்ஸ் கிளியர் ஆகாம பெண்டிங்லேயே இருக்கு. அம்மா கால் சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாளாக வந்து தொடர்ச்சியாக பிஸியாக இருக்காங்க தான், எனி டைம் வந்து அப்படி தான் கால் வருது. அது இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் நினைக்கிறீங்களா? பொதுவாகவே நம்ம அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பொதுவாக இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். எந்த ஒரு அரசியலால தேர்ந்தெடுக்கல, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டதான். ஒரு விஷயம் வந்து சிஎம் செல்ல ஒரு ஃபைல் மூவ் ஆகலன்னு சொல்றதோ, இல்ல வந்து அம்மா கால் சென்டர்ல வந்து போன் எடுக்காம பிஸியா இருக்குன்னு சொல்றதோ, இந்த குற்றச்சாட்டுலாம் முன்னாடி இருந்துச்சு தானே? இல்லை, தொடர்ச்சியாக முதலமைச்சர் அம்மையார் அவர்களுக்கு ஆட்சிக்கு பிறகு இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் வந்து சிறப்பான செயல்படலை. எல்லா துறையுமே கிடப்பில் இருக்குது. காவல்துறை எடுத்துக்கங்க, பதிவு தாவல் அனுப்பிச்ச புகார் மனுக்கள் கிடப்பில் இருக்குது. ஆன்லைனில் காவல்துறைக்கு புகாரை அனுப்ப முடியாத சூழ்நிலை வந்து இணையதளத்தை முடக்கியிருக்காங்க. 4 MP வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு இருந்தவங்க வெறும் 40-50 KB வந்து குறைச்சிருக்காங்க. அப்போ படித்த சிட்டிசன் யாருமே வந்து ஆன்லைனில் புகார் கொடுக்க முடியாது. காவல் நிலையத்தை போய் கொடுத்தா ரசீது கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ எல்லா துறையுமே வந்து செயலிழந்து கிடக்கு. ஓட்டு போட்ட பிரதிநிதிகள் வந்து தினந்தோறும் அதை சட்டத்துக்கு உட்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, பொதுச் செயலாளர் இவங்க தான் சொல்லி. ஆனா சட்டத்துக்கு அட்பாற்பட்டு விளக்கங்கள் வந்து பொதுமக்களை ஏமாத்துறக்கான இங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இவங்களுடைய அறிக்கைகள் வந்து அந்த பதவிகளுக்கு தான் சண்டை போறாங்க தவிர ஓட்டு போட்ட பிரதிநிதிகளுக்கு சேவை செய்யற மாதிரி தெரியல. எல்லா துறையுமே முடங்கி தான் கிடக்கு. இப்போ ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு MLA இல்லைன்னா அதுக்கு 6 மாசத்துல ஒரு இடைத்தேர்தல் வைக்கிறதுக்கு நிறைய செலவு தொகை பண்றாங்க. கடைசியில் பார்த்தா தேர்தலை ரத்தாது. வருமான வரித்துறை வந்து ஒரு 6 அமைச்சர்ல முதலமைச்சர் உட்பட ஒரு 6 பேருக்கு மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. ஆனா நடவடிக்கை இருக்கா? இல்ல. இது வந்து மத்திய அரசாங்கத்துடைய அழுத்தமா தான் பார்க்க முடியுது. அதே வந்து எத்தனையோ துறைகள் வந்து அரசு பணியாளர் வந்து வெற்றிடமா இருக்கு. காவல் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா காவல் ஊழியர் கம்மியா இருக்காங்க, மருத்துவமனை வந்து செவிலியர் கம்மியா இருக்காங்க. அப்போ ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு வந்து இந்த அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்குதே தவிர மக்களுக்கு சேவையாற்ற 2 அரசு அலுவலர்கள் வந்து பற்றாக்குறையா இருக்காங்களே. 6.5 கோடி மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. அனைத்து அரசு அலுவலகத்துமே வந்து பணியாளர் வந்து ஷார்டேஜா தான் இருக்கு. அப்போ இப்ப உங்க செயல்படம் தானே தெளிவா காமிக்குது. செயல்பட்டு இருந்தாங்களாக்கும் எல்லா துறையும் நல்லா இருக்குமே. ஒரு உணவு ஒரு பால்வளத்துறை அமைச்சர் வந்து பப்ளிக் மாதிரி ஒரு புகார் கொடுக்குறாரு. அவர் நடவடிக்கை எடுத்துட்டு கொடுத்துக்கலாமே. இப்ப நான் கொடுக்குறேன்னா சாமானிய மனிதனா ஒரு புகார் கொடுக்கலாம், இந்த மாதிரி கலப்படம் பண்றான்னு சொல்லி புகார் கொடுக்கலாம். ஆனா அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. நான் எந்த கடை மேல கலப்படம் சொல்லி புகார் கொடுக்கணும், அந்த கடையில போய் லஞ்சம் வாங்கிட்டு திரும்ப அந்த தப்பு செய்யறதுக்கு உடந்தையா இருக்காங்க. ரைட், இல்ல அது வந்து நமக்கு ஆதாரம் இல்லாத புகார், நம்ம அதை சொல்ல வேணாம். அதுக்கான எந்த ஆதாரம் இல்ல. ஒவ்வொரு அமைச்சர் வந்து நாளொரு பொழுது ஒரு அறிக்கை விடுறாங்க. செங்கோட்டையன் அமைச்சர் வந்து கல்வி அமைச்சர் என்ன சொன்னாரு, இந்தியாவே திரும்பி பார்க்க சொன்னாரு. இன்னைக்கு பார்த்தா தினகரன் வந்து ஈவினிங்ல வர 60 நாள் காலவாசம் கொடுக்குறாரு. அப்போ அவங்க ஒவ்வொரு நாளும் மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. கல்வித்துறையில நாளைக்கு அதிரடி அறிவிப்புகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, நாளைக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்காக திரு முருகுமாறன் அவர்கள்ட்ட தான் இந்த விஷயத்தை கொண்டு போக நினைக்கிறேன். இது போன்ற அரசியல் குழப்பங்கள், கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் தொடர்ந்து ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு. நிர்வாகத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. அதை வந்து அரசாங்கம் கவனிப்பதில்லை, கட்சியை தான் கவனிச்சிட்டு இருக்காங்கன்றது சாமானியர்களுடைய புகாரா இருக்கு. உங்களுடைய பார்வை? இல்லை, நிர்வாகம் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கல்வித்துறையை பொறுத்து சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு 12ஆம் வகுப்பு மாணவனுடைய தேர்வு முடிவுகள், 10ஆம் வகுப்பு மாணவனுடைய தேர்வு முடிவுகள்,
ஒரு நொடி பொழுதில் தன்னுடைய தொலைபேசியிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பை, மதிப்பெண்களை அறிந்தக்கூடிய வாய்ப்பை தமிழக அரசு உருவாக்கி தந்தார்கள். இன்றைக்கு நாம் ஒரு மடிகணினி துறையில் இருக்கக்கூடிய நெட்டிலே சென்று நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கட்டணமாக ஒரு தேர்வு முடிவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 10 ரூபாய் கொடுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த நிலையை தவிர்த்து அரசாங்கமே தன்னுடைய கைபேசியிலே, மொபைலில் நேரடியாக மதிப்பெண்களை பதிவு செய்து நேரடியாக தேர்வு முடிவுகளை செய்தது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். மதிப்பெண்களை சீரமைத்திருக்கிறார்கள், கல்வி முறையை சீரமைத்திருக்கிறார்கள். பல்வேறு நடவடிக்கையை இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை எடுத்திருக்கிறது. இன்றைக்கு மீண்டும் 6ஆம் தேதி புதிய அறிவிப்புகள் வரும் என்று அந்த துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது நாளைய தினம் நீங்கள் பொறுத்து வந்து பார்க்க வேண்டும். அதுபோல இன்றைக்கு பல்வேறு துறைகள் இன்றைக்கு தமிழகத்தில் முடங்கி போய்விட்டதாக சொல்கிறார்கள். பார்த்தோம்னா இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல அத்தனை அமைச்சர்களும் கூடி திரு ஜெயக்குமார் அவர்களுடைய அறையில கூடி திரு தினகரன் அவர்களை ஒதுக்கி வைப்பதா இல்லையா, அவர்களுக்கான விஷயத்துல வந்து எப்படி செயல்படுவது அப்படின்ற உங்களோட கட்சி ரீதியான பிரச்சனைகளை பேசுவதற்கான இடமா தலைமைச் செயலகம் இல்லை. அமைச்சர்கள் கூடி இந்த அரசை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று பேசியிருப்பார்கள். தினகரன் அவர்களை நீக்கி வைக்க வேண்டும் என்று பேசுவதற்கான பயன்படுத்துவதற்கான இடமில்லாத நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது தலைமைச் செயலகத்துக்கு வெளியில தான் செய்தியாளர்களை சந்தித்து இன்னைக்கு அந்த அறிவிப்பு கொடுக்கப்படுது திரு ஜெயக்குமார் அவர்களால. முதலமைச்சருடைய இல்லங்களிலே பேசியிருக்கலாம் அல்லது ஏனைய அமைச்சருடைய இல்லங்களிலே பேசலாம். இன்றைக்கு அமைச்சர்கள் சந்தித்து விட்டு ஏனைய கருத்துக்களை அவர்கள் விவாதித்திருப்பார்களே தவிர இது பற்றி விவாதிப்பதற்காக சூழல்கள் உருவாக்கான வாய்ப்பில்லை. தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய பிரஸ் மீட்ல தான் திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்றாரு. நாங்க உறுதியா இருக்கிறோம், மீண்டும் தெளிவா இருக்கிறோம். அந்த கூட்டம் நடந்தது திரு டிடிவி தினகரனை பற்றிய விவாதம் என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? ஏன்னா அதுக்கப்புறம் திரு ஜெயக்குமார் அவர்கள் வெளியே வந்து சொன்னாரு. அதை வச்சுதான் சொல்றோம். திரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதை வச்சுதான் எங்களுக்கு தெரியும். அமைச்சர்கள் கூடி அரசு இயந்திரங்களை எவ்வாறு நடத்தலாம் என்று கூட பேசியிருக்கலாம். என்ன பொருள் பற்றி பேசியிருப்பார்கள் என்பதை வெளியே இருந்து நாம் ஊகிக்க முடியாது. ஆனால் அவர் சொன்ன கருத்து, அவர் சொன்ன இடம், அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்த இடம் வேண்டுமானால் தலைமைச் செயலகமாக இருக்கலாம். அறைகளிலே இருக்க முடியும் என்று நான் சொல்ல முடியாது. முதல்ல திரு ஜெயக்குமார் அவர்களுடைய அறையில அனைத்து அமைச்சர்களும் வந்து கூடி வந்து விவாதிக்கிறாங்க. அதற்கு பிறகு முதலமைச்சர் சென்று முதலமைச்சரையும் பார்க்கிறாங்க. அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. செய்தியாளர்களை சந்திக்கும் போது திரு ஜெயக்குமார் அவர்களிடம் வந்து கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அவர் சொல்றாரு, முதலமைச்சரை நாங்க வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடர்பா இல்ல மானிய கோரிக்கைகள் தொடர்பா முதலமைச்சரை பார்த்தோம். நான் தெளிவா சீக்கிரம் அமைச்சர்கள் எல்லாம் கூடி இன்றைய தினம் சட்டமன்றத்தை நடத்துவது என்று கூட பேசியிருக்கலாம். அவரே முதலமைச்சரை பார்த்து முடிவு பண்ணிருக்கலாம். முடிவு பண்ணி நம்ம அமைச்சர்லாம் சேர்ந்து நாங்க இந்த தேதியை வைக்கலாம் நினைக்கிறோம். முதலமைச்சர் கருத்து சொல்லிருக்கலாம். முதலமைச்சருடைய ஒப்புதலை பெற்றதுக்கு பின்னால் சட்டமன்றம் என்றைக்கு கூடுகின்ற தேதி அறிவிப்பு வெளியாயிருக்கலாம். எஸ், இல்ல நான் மறுக்கவே இல்ல. அது இல்ல, அறிவிப்பு முதலே காலையிலேயே வெளியாயிடுச்சு. சட்டமன்ற தேதி வந்து காலையிலேயே வெளியாயிடுச்சு. அதற்கு பிறகு நாங்க மானிய கோரிக்கை சார்ந்த விஷயங்களுக்காக முதலமைச்சரை பார்த்தோம் சொல்லி சொல்றாரு. அதற்கு பிறகு நம்முடைய செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு அரசு சார்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியே வருகிற பொழுது ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களுடைய செய்தியாளர்கள் சந்திக்கக்கூடிய, இயல்பாக சந்திக்கக்கூடிய, அவர்கள் இயல்பாக சந்திக்கக்கூடிய இடமாக செய்தியாளர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களை பற்றிய செய்தி கேட்டிருக்கலாம். அதற்கான பதிலை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லிருக்கலாம். அப்படி கேட்கலங்க. அதுதாங்க நான் விஷயம் சொல்ல வரேன். அங்க வந்து அது பற்றி அவங்க செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்றாரு, நாங்க மானிய கோரிக்கை சம்பந்தமா முதலமைச்சர்கிட்ட பேசணும்னு சொல்றாரு. பிறகு அவரிடம் ஸ்பெசிபிக்கா முன்வைக்கக்கூடிய கேள்வி, முதலமைச்சர்கிட்ட அவரை பத்தி பேசுனீங்க, உங்களுடைய திரு ஜெயக்குமார் அவர்களுடைய அறையில தனியாக ஆலோசனை நடந்தது, அதை எதற்காகன்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. அப்பதான் அவர் டிடிவி தினகரன் அவர்களுடைய விஷயம் பத்தி சொல்றாரு. அப்ப இயல்பான புரிதல் வந்து அங்க அவங்க கூடி இந்த விஷயத்தை தான் விவாதிச்சிருக்காங்கன்றது தானே. விவாதித்திருக்கலாம். அவர் சொன்னா அவர் உண்மையா இருக்கலாம். அவர் தானே விவாதித்திருக்காரு. அப்ப அவரே உண்மையை சொல்லும்போது அந்த கருத்து உண்மையா இருக்கலாம்ல. அதுதான் நான் கேக்குறேன். அப்போ கட்சி ரீதியான பிரச்சனைகளை தான் தலைமைச் செயலகத்துல அமைச்சர்கள் கூடி விவாதிப்பாங்க. இன்னொன்னு, முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல நம்ம புகார் சொல்றோம்னா, ஒரு மனு கொடுக்குறோம்னா 21 நாட்களுக்குள்ள அந்த மனு சீரமைக்கப்பட்டு அந்த மனுக்கான பதில் இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது. அது முதலமைச்சருடைய அலுவல்கள் என்றைக்கும் தடைபட்டு போனதாக சூழல் இல்லை.
வழக்கம் போல எல்லா பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பொதுப்பணித்துறையிலே கூட அனைத்து குளங்களும் இன்றைக்கு வண்டல் மண் எடுக்கக்கூடிய பணி தமிழகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயல்பான பணிகள் நாள்தோறும் நடைபெற்றுக் கொண்டு தானே இருக்கிறது. அரசு முடங்கி போயிருப்பதாக எப்படி சொல்கிறார்கள்? ஓகே, சோ அரசு முடங்கல அப்படிங்கிறது உங்களோட பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு மாத்ருபூதம் அவர்கள்ட்ட ஓகே திரு மாத்ருபூதம் அவர்கள்ட்ட கொண்டு போகக்கூடியது இந்த ஒரு ஒட்டுமொத்த பிரச்சனைனால அது வந்து திரு ஓபிஎஸ் அவர்களா, திரு இபிஎஸ் அவர்களா, திரு தினகரன் அவர்களா, இது எல்லாத்தையும் தாண்டி இது போன்ற குழப்பங்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னா நீங்க மறுப்பீங்களா? கண்டிப்பாக. அதாவது ஜெயலலிதா மேடத்துக்கு அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற தலைவர்கள்ல கண்டிப்பாக ஒரு பின்னடைவு இருக்க தான் இருக்குது. ஆனால் இந்த பின்னடைவுன்றது நாளடைவில் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. எப்படின்னா இப்போ வந்து அதனால தான் ஓபிஎஸ் ஆரம்பத்துலேன்னு சொல்லிட்டு இருக்கார், நாங்கள் மக்கள் தான் எங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ், மக்களால் தான் எங்களுக்கு இருந்தது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இப்போ இங்கே நடக்கிறது எல்லாமே தெரியும் ஒருத்தர் விடாமல். அப்போ அப்படி பார்க்கும்போது உதாரணத்துக்கு மோடியை கூட கேட்டிங்களே ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டுன்றதுக்கு வந்து நல்ல ஃபெசிலிட்டேஷன் பண்ணது இவர் தான், நம்ம ஓபிஎஸ் தான். அப்படி பண்ணதுனால தான் ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தா கூட ஃபெசிலிட்டேஷன் முக்கியம். அதை மாதிரி நிறைய நல்லது பண்ணுறதுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு இவர் ஓபிஎஸ் தான் சிறந்தவர் அப்படின்றது மோராலஸ் எல்லாரையும் பார்த்தப்பறம் இன்னும் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். அதனால் இந்த குழப்பம் நடந்தாலும் ஒரு செலக்ஷன் வரும்போது இன்னைக்கு ஓபிஎஸ் தான் ரைட்டுன்ற இருக்கிற தலைவர்களே அவர் தான் ரைட். அவர் மீதும் சேர்ந்தே விமர்சனங்கள் எழுந்திருக்கு. விமர்சனம் வரும். எந்த அரசியல் தலைவர் விமர்சனம் ரைட்டு தான். அவரே செஞ்சிருக்கலாமேன்ற கேள்வி மக்கள் ஏழையா? நல்ல வேளை இந்த கேள்வி கேட்டீங்க, ரைட்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2 பாயிண்டே சொல்லிட்டு ட்ராப்பில் விழாமல் ஏன் இருக்கார் தெரியுமா ஓபிஎஸ்ஐயா? அப்போ ட்ராப்பில் விழுந்தார். என்ன அப்போ வந்து 2 மாதமாக அவங்க அவ்வளோ ப்ரெஷர் போட்டு நீங்கள் தான் சிஎம்மாக இருக்கணும், நீங்கள் தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா மேடம் இவரை தான் 2 வாட்டி சிஎம் ஆக்கினாங்க. அதை வச்சு இவர் பண்ணாதான் மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றது சசிகலா மேடம் நல்லாவே தெரியும். இல்லாட்டி அன்றைக்கி அவங்களே வந்திருப்பாங்க. அதனால் ப்ரெஷர் போட்டு அந்த 2 மாதம் ஹை ப்ரெஷர் என்னெல்லாம் ஹராஸ்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்ததுன்றது வெளியில் அவரே சொல்லிட்டார் ஓபிஎஸ். அதான் அந்த முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி ஹராஸ் பண்ணாங்களா? முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு ஹராஸ்மெண்ட் நான் சொல்கிறேன். அதே 3 வாட்டி வேணான்னு சொன்னவர் இவர். அப்போ அவங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லும்போது சந்தோஷமா இல்ல ராஜினாமா கட்டாயப்படுத்தப்பட்டேன் எனக்கு திரும்ப அந்த பதவி வேணும். என்னன்னா ஒரு கட்சி அந்த சமயத்தில் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு கட்சின்றது. அந்த சமயத்துலேருந்து கட்சி ரொம்ப முக்கியன்றதுனால இருக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். எவ்வளோதான் போக முடியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது? ரைட். இது வந்து ஒரு கட்சிக்கேயான பின்னடைவு. ஆனால் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து ஆதரவு அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க. திரு ரவீந்திரன் துரைசாமி உங்களுடைய இறுதியான பார்வை. அதாவது ஏடிஎம்கே வந்து ஜெயலலிதாங்கிற மிகப்பெரிய ஆளுமை இறந்த பிறகு அந்த கட்சிக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்த 4 கம்யூனிட்டியிலேருந்து 4 தலைவர்கள் எமர்ஜ் ஆயிருக்காங்க. அது ஒரு இயற்கையான ஒரு இயல்பாக தான் தெரியுது. அது சிலர் வந்து எடப்பாடி எமர்ஜ் ஆகிருக்கிறது வெளிப்படையாக தெரியுது. நம்பர் 1 பேக்கிங் கம்யூனிட்டி. பன்னீர்செல்வம் எமர்ஜ் ஆகிருக்கிறாரு, அது ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி. அடுத்தால டிடிவி தினகரன் எமர்ஜ் ஆகிருக்கிறார், அது ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி. அடுத்தால தீபாவும் ஒரு வெளிச்சம் காட்டுறாங்க, அவங்களும் ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி சார்ந்தவங்க. நிச்சயமாக அவங்க அரசியல் அதிமுக இல்லைன்னாலும் கூட அதிமுக சேர்ந்த புதுக்கோட்டை ராஜா பரமசிவம், இவர் பழைய முன்னாள் அமைச்சர் ஒருவர், எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இதில் வந்து அந்த ஜெயலலிதாவுக்கு ஆளுமை ஒற்றை தலைமைங்கிறது வந்து அதிமுக இழந்து போயிட்டு. என்னதான் பேசினாலும் அந்த ஒற்றை தலைமைங்கிறது வர்றது வந்து ரொம்ப அபூர்வம். ஏன்னா மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் வந்து எல்லாருக்கும் இடையில உருவாயிட்டு. எடப்பாடிக்கும் இவர் டிடிவிக்கு இடையே மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட், பரஸ்பர நம்பிக்கையின்மை ரொம்ப தெளிவாக உருவாயிட்டு. அதோட விரிசல் வந்து ஒன்னா இருந்தாலும் பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. இவர் ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு இடையில மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓபிஎஸ் உள்ள விட்டா நாளைக்கு நமக்கே பிரச்சனை ஆயிருமோங்கிற எண்ணம் கூட இபிஎஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இபிஎஸ் வந்து பெரிய ரைவலா நினைக்கிறது வந்து ஓபிஎஸ் தான். அடுத்தபடியா வந்து மத்திய அரசின் தலையீடுன்னு சொல்றாங்க. நிச்சயமா மத்திய அரசின் தலையீடு இருக்குது. அந்த மத்திய அரசின் தலையீடையும் தாண்டி இபிஎஸ் ஓபிஎஸ் நாங்க தான் மத்திய அரசுக்கு நெருக்கடி காட்டுறதுல அதிக ஆர்வம் காட்டுறதையும் நாம வெளிப்படையா பார்க்கிறோம். பின்ன அதே முழுக்க யாரையும் அடிமைன்னு பொம்மைன்னு சொல்லிட முடியாது. ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஓபிஎஸ்க்கு மோடி வந்து ரொம்ப ஃபெசிலிட்டேட் பண்ணி ஒரு இமேஜ் ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஆனா மோடியை கேட்டுக்கிட்டா ஓபிஎஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் ரிசைன் பண்ணாரு. மோடியை கேட்டுக்கிட்டா சசிகலாவை ப்ரப்போஸ் பண்ணாரு. மோடியை கேட்டுக்கிட்டா ஜெயலலிதா மாதிரி சசிகலா விளம்பரம் கொடுத்தாரு. ஆக ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்டா தான் செயல்படுறாங்க.
ஆனா அதுல மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மோடியோட ஒரு ஆதரவு இருந்தா நமக்கு பலம்னு இபிஎஸ் நினைக்கிறார், ஓபிஎஸ் நினைக்கிறார். ரைட். ஸோ அது வந்து யார் பெற போறாங்க அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறதே கேள்வி. நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக இன்று திரு தினகரன் அவர்கள் இன்று சசிகலா அவர்களை சந்தித்த பிறகு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டிகள், அவருடைய அடுத்த கட்ட நிகழ்வுகள் தான் இன்றைய பரபரப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. 60 நாட்கள் நான் அவகாசம் கொடுக்கிறேன் இரண்டு அணிகளுக்கும், இரண்டு அணிகளும் இணையவில்லை என்றால் நான் வந்து அடுத்த கட்ட நகர்வை மேற்கொள்வேன் என்று திரு தினகரன் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்ல தரப்பில் ஏற்கனவே கூறியிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது இணைப்பு என்பதை நோக்கி அவர்கள் செல்லவில்லை, அதை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்பது போன்ற துணிகள் அங்கிருந்து பார்க்க முடிகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் தேர்தல் வரும் என்று கூட டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. இதுல தற்போதைய அளவில் திரு தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக கூறப்பட்டாலும் கூட ஆட்சிக்கு ஆபத்தில்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ஒருங்கிணைந்து திரு பழனிசாமி அவர்களை தான் முதலமைச்சராக ஏற்கிறோம் என்று அவர்களுடைய தரப்பில் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த அடுத்த 60 நாட்களில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன, இரண்டு அணிகளும் இணைய போகின்றனவா, தேர்தல் ஆணையம் ஒரு தீர்ப்பை வழங்க போகிறதா, ஒரு இடைக்கால தீர்ப்பை வழங்க போகிறதா, அடுத்த கட்டமாக ஆர்கே நகர் இடைத்தேர்தல் எப்போது நடைபெற இருக்கிறது, உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடைபெற இருக்கிறது, இது போன்ற தேர்தல்கள் ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அடுத்த 60 நாட்களையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. நேயர்களே, கூர்ந்து கவனிப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.